அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1030 நிகழ்ச்சி வந்துச்சு பாருங்க. 1000 தான் இப்பதான் போன மாதிரி இருந்தது. கடகடன்னு 30 நிகழ்ச்சி வந்துச்சு. முதல் முறையா கவிதை நடையில உரையாற்றும் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதுல ரொம்ப ஆர்வமா பலர் பேர் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இணைந்தவங்க பேர் கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம அலமேலு டாக்டர் மேடம் தான் முதல் ஸ்பீச் பேச போறாங்க. வாங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இப்ப போட்டுருவோம் சார். நம்ம பேனர் போடலையா? போட்டேன் சார். நம்ம பேனர்லாம் போட்டாச்சு. நீங்க அலமேல் மேடம்னு குழம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். சரி சரி, வாங்க மேடம், வாங்க. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலும் எனக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஸ்டீஃபன் சாருக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஆரம்பிக்கிறேன். இனிய உள்ளங்களே, இன்ப நட்புகளே, இந்நாட்களில் இம்மருத்துவர் அம்மா மைண்ட் யுவர் மைண்டை மறந்தது ஏனோ? இவ்வெண்ணம் மனதளவில் வந்திருக்கும் உங்களுக்கு நடந்த இன்ப நிகழ்ச்சியை விரித்துரைத்தால் நான் வராத காரணம் புரியுமே உங்களுக்கு. இல்லத்தில் ஒரு திருமண ஒப்பந்த விழா, சுபமங்கல நிகழ்ச்சி எல்லாமா எடுத்துக்கொண்டதே என் நேரம். மூத்த சகோதரி தன் மூத்த பேரனுக்கு பார்த்து பார்த்து அழகு பெண்ணெடுத்து காத்திராமல் நிச்சயம் செய்து கொண்டாட சேர்த்து விட்டால் என்னையும் பல பணி புரிவதில். காத்திராமல் நிச்சயம் செய்து கொண்டாட சேர்த்து விட்டால் என்னையும் பல பணி புரிவதில். எதிர்பார்த்த அந்நாளும் பொருத்தமான நன்னாளில், ஆவணி திங்கள் வளர்பெறே நன்னாளில் ஞாயிறன்று வந்ததே. அமெரிக்க மாப்பிள்ளையாம் எம் மகனை அன்புடனே, எம் மகனினா எங்க பேரனை, அமெரிக்க மாப்பிள்ளையாம் எங்கள் பேரனை அன்புடனே வரவேற்றோம். அகில் போற்றும் நம் நாட்டு பெண்ணையும் அகமகிழ்ந்து வரவழைத்தோம் பந்தலுக்கு. பத்திரிகை படித்தோம். இரு வீட்டாரும் பாங்குடனே வெற்றிலை தட்டு பழமாற்றி செய்து கொண்டோம் ஒப்பந்தம். பத்திரிகை படித்தோம். இரு வீட்டாரும் பாங்குடனே வெற்றிலை தட்டு பழமாற்றி செய்து கொண்டோம் நிச்சயம். பின் கட்டியம் கூற மணமேடைக்கு வந்தமர்ந்த பெண்ணும் மணமகனும் பரிமாறிய ஓரக்கண் பார்வை பார்த்தவர்கள் புன்முறுவல் பூத்தனரே மகிழ்வாக. பரிமாறிய ஓரக்கண் பார்வை பார்த்தவர்கள் புன்முறுவல் பூத்தனரே மகிழ்வாக. பாராட்டும் பரிசுகளும் குவிந்தவுடன் சாப்பாட்டு கூடத்தில் கூடினரே அனைவரும். பால் பாயாசம், பதிர்பேணி, பருப்பினை, சாம்பார், பரிமளிக்கும் சாதம், பலவித பதார்த்தங்கள் பரிமாறி கல்புடனே கவனித்து தாம்பூலம் பரிசளித்து மலைத்து நின்ற விருந்தினருக்கு பிரியா விடை கொடுத்தோம். பால் பாயாசம், பதிர்பேணி, பருப்பினை, சாம்பார், பரிமளிக்கும் சாதம், பலவித பதார்த்தங்கள் பரிமாறி களிப்புடனே கவனித்து தாம்பூலம் பரிசளித்து மலைத்து நின்ற விருந்தினருக்கு பிரியா விடை கொடுத்தோம். பின் எனக்கு உரைத்ததே என் மனம் விரும்பும் ஜூம் நிகழ்ச்சி ஒன்றென்று இணையில்லா ஸ்டீஃபன் ஐயா இயல்புடனே நடத்தும் இந்நிகழ்ச்சி தனில் உரைப்பாட வந்துவிட்டேன் சட்டென்று. பின் எனக்கு உரைத்தது என் மனம் விரும்புகின்ற ஜூம் நிகழ்ச்சி உண்டென்று இணையில்லா ஸ்டீஃபன் ஐயா இயல்பாகவே நடத்தும் இந்நிகழ்ச்சி தனில் உரையாட வந்துவிட்டேன் சட்டென்று. அன்புடனே என் பாடல் அரங்கேற தந்திடுவீர் அனுமதியும். நான் இங்கு நட்புடனே உரையாட தந்திட்ட அனைவருக்கும் பகிர்ந்தளித்தேன் என் நன்றிகள் பல. நன்றி. தேங்க்யூ சார். நான் வராத காரணம் ஒரு 10 நாளா வரல. அதாவது என்கேஜ்மெண்ட் சார், எங்க அக்கா பேரனுக்கு என்கேஜ்மெண்ட் படம் அனுப்புறேன், ப்ரூஃப் அனுப்புறேன். எப்படி எல்லாம் சிந்திக்கிறாங்க பாருங்க. எந்த செய்தியை எப்படி சொல்லலாம், அதையும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம்.
அருமை மேடம், சும்மா சொல்லக்கூடாது, கலக்கிட்டீங்க. வெரி குட். பாராட்டுக்கள், பாராட்டுக்கள். ரொம்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஃபர்ஸ்டா பேசுனீங்க, பெஸ்டா பேசிருக்கீங்க. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் பெஸ்டா, ஓகே, ஓகே. ரொம்ப இன்னும் அருமையா பெஸ்ட் இருந்துச்சு. பெஸ்ட் எல்லாம் வரும்போது பாருங்க. சொல்லுங்க மேடம். அமுதா மேடம் ஏதாவது சொன்னாங்க? அருமை சார். நிச்சயதார்த்தம் நடந்தது ஒரு வாரமா. ஓகே. இந்த நிச்சயதார்த்தம் நடந்த நிகழ்ச்சி பொண்ணு இவ்வளவு மாப்பிள்ளையே அழகா வராங்களாம். கவிதை, இவ்வளவு அழகா பேசிட்டீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. ஃபுல்லா நம்ம எங்கேஜா இருந்தேன் இந்த 10 நாள், ஒரு 20 நாள். அதனால தான் ஜாயின் பண்ண முடியும். அதாவது அங்க போய் மைண்ட் இங்க வச்சு நின்னுக்கிறீங்க. அந்த மைண்ட் ஒரு மைண்ட் இங்க கொண்டு வந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து அமுதா மேடம். தேங்க்யூ அமுதா மேடம். ஸ்டீபன் சார் உள்ளிட்ட அனைத்து என் அன்பு சொந்தங்களுக்கும் தோழமைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் பேச போற தலைப்பு மறக்க மனம் கூடுதில்லையே. அந்த தலைப்புல தான் நான் பேச போறேன். இப்போ 60க்கு மேல் வயது ஆகிவிட்டது. ஆனாலும் 1960களில் பதிந்த நினைவுகள் நேற்று நடந்தது போல மறக்கவே இல்லை. இப்போது கூட ஆப்பம் சுடுகையில் பத்மாவதி அத்தை நினைவில் வருவார். என் வீட்டிற்கு எதிர் வீடு. ஆப்பம் விற்பவர். வெள்ள ஆப்பம், வெறும் ஆப்பம் இரண்டும் மண் சட்டிகளில் மணக்க மணக்க வேகும். வெளியே வருவதற்குள் அம்மாடி அமுதா வீட்டிற்குள் கேட்கும் அவரது குரல். வாழை இலையில் ஆப்பத்தை வைத்து பக்கத்தில் கிண்ணத்தில் பாலையும் வைத்து இனிக்க இனிக்க அள்ளி தருவார். மீன் என்று சொன்னாலும் நீர்நிலையை பார்த்தாலும் என் நினைவு குளங்களில் கொப்பளித்து மேல் வரும் அழகான நினைவுகள். என் வயது பெண்கள் அத்தனை பேரும் ஒன்றாய் சேர்ந்து குளத்தில் மூழ்கி குதித்து விளையாடியதும், நீருக்குள் மூழ்கி மூழ்கி கத்தியதும், குளத்தை குழப்பி மீன்களை பிடித்து மீன்களை பாவாடையில் பிடித்து கரையில் கொட்டுவதும், அந்த மீன்கள் துள்ளி துள்ளி தண்ணீரில் விழுந்ததும் கைகுட்டி சிரிப்பதும், துணி துவைக்கும் அத்தைகளும் பாட்டிகளும் திட்டி தீர்த்ததும் மறக்கவே மறக்காது. குளிக்க உனக்கு 2 மணி நேரமா என்ற என் அம்மா மண்டையில் குட்டியதும் பசுமை நினைவுகள் தான் இன்றைக்கும் வலிக்கிறது. கணக்கு வாத்தியார் வகுப்புக்கு வந்தாலே தூக்கு, தோலா, அடி, சான், அரை, கால், அரைக்கால், வீசம் என்னும் அளவை பெயர்களில் பாடங்கள் நடத்துவார். கணக்கு பாடம் படிப்பது கசந்துதான் போனது. கணக்கு படிப்பதை விட கடலை விழுங்குவது எளிதாக இருந்தது. கணக்கை படிப்பதை விட கடலையே விழுங்குவது எளிதாக இருந்தது. மெட்ரிக் அளவை பின்னர் வந்தது. மெல்ல புரிந்தது கணக்கு பாடம். வகுப்பறை சுவரில் ஏறி நின்று பம்படி சண்டை, பைப்ல தண்ணி அடிக்கும் போது வரக்கூடிய சண்டை பம்படி சண்டை, வம்படி சண்டை, குடுமிப்பிடி சண்டை. அந்த சண்டையில் நான் மூழ்கி போனதும், இடையில் வாத்தியார் வந்து தொட்டு தட்டியதும், திரும்பி பார்த்து திட்டிவிட்டு ஓடியதும், பள்ளிக்கு போகாமல் பல நாள் ஏமாற்றியதும், பொய்யே பேசி பொழுதை கழித்ததும். இப்போது நினைக்கிறேன், தவறுகள் என்னை முறைத்து பார்க்கின்றன. இப்போது நினைக்கிறேன், தவறுகள் என்னை முறைத்து பார்க்கின்றன. திருப்பாவை படிக்க போகும்போது பள்ளிவாசல், மாதா கோயில், பிள்ளையார் கோயில் அனைத்துக்கும் சென்று பின் உப்பு விற்கிற அக்கா வீட்டிலே புளியம் பிஞ்சு, பச்சை மிளகாய், வெல்லமும் உப்பும் வச்சு அரைச்சு உருட்டிய உருண்டையை ருசித்தபடியே கடைசி ஆளாய் வகுப்புக்குள் நுழைந்து, அந்த உருண்டையை ருசித்தபடியே கடைசி ஆளாய் வகுப்புக்குள் நுழைந்து கடைசி பெஞ்சில் உட்கார்ந்த போது வகுப்பே முடிந்தது.
இன்று வரை 30 பாசுரமும் என் நினைவிலேயே இல்லை. அதிகப்படியான வகுப்பு என்பதால் நான் அலட்டிக் கொள்ளவும் இல்லை. அதிகப்படியான வகுப்பு என்பதால் நான் அலட்டிக் கொள்ளவும் இல்லை. குடுகுடுப்பைக்காரரோ பூம்பும் மாடோ, பாம்பாட்டியோ குரங்காட்டியோ, தேவாங்கோ கழை கூத்தாடியோ, பொதுக்கூட்டமோ கரகாட்டமோ, பச்சை காளியோ பவளக்காளியோ, நெருப்பு சட்டியோ வெண்ணெய் தாழியோ, கைரேகையோ கிளி சோசியமோ, பார்க்கிற கூட்டத்தில் கட்டாயம் நான் இருப்பேன். பார்க்கின்ற கூட்டத்தில் கட்டாயம் நான் இருப்பேன். படிக்கிற கூட்டத்தில் 10 அடி தள்ளி நிற்பேன். பார்க்கிற கூட்டத்தில் முதலாளாய் நான் இருப்பேன். படிக்கிற கூட்டத்தில் 10 அடி தள்ளி நிற்பேன். பாட புத்தகம் தவிர மற்ற புத்தகங்களை அள்ளிக்கொண்டு ஆசையாய் படிப்பேன். சுதந்திர தினம் வந்தால் போதும், தெரு பிள்ளைகள் 20 பேர் தேசிய கொடியை கையிலே பிடித்து வந்தே மாதரம், காந்தி வாழ்க, நேரு வாழ்க, நேதாஜி வாழ்க என்றபடியே வீதிகள் தோறும் சுற்றி சுற்றி வலமாய் வருவோம். ஏதோ நாங்களே வாங்கியது போல. அம்மாவின் வசவுகள் அத்தனையும் வாழ்த்தொலிதான். அப்பாவின் கோபங்கள் அத்தனையும் இலவம் பஞ்சுகள் தான். என்னை வளர்த்தெடுக்க என் தாய் பட்ட பாடு, என்னை வளர்த்தெடுக்க என் தாய் பட்ட பாடு சொல்லில் அடங்காது, சொல்லவும் முடியாது. இப்படி எத்தனையோ நிகழ்வுகள் நினைத்து மகிழ நினைவுகள் தான் மிச்சமானது. நினைத்து மகிழ நினைவுகள் மட்டுமே மிச்சமானது. நன்றி, வணக்கம். அருமையம்மா, யதார்த்தமான ஒரு உரை, யதார்த்தமான சிறப்பு சிறப்பு அம்மா, அமுதாம்மா சிறப்பு. ரொம்ப நன்றிங்க சார். அப்படியே ஒரு ரவுண்ட் வந்துட்டீங்கல்ல? ஆமா, ஓடி போயிட்டு அப்படியே எல்லாரையும் நீங்க ரவுண்டு. இன்னைக்கு கூட அந்த நினைவுகள் தானே சார். உண்மை சூப்பர். எங்களோட நினைவுகள்ல எப்பவுமே கொப்பளித்து கொண்டே இருக்கும் சார். இருக்கும் மேடம் உங்களோட உரை. ரொம்ப நன்றி மாலதி. வணக்கம் அமுதா மேடம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் 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 தம்பி, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். உரையாடல் கவிதையாய் ஊகையாய் உரைத்த விதம் சூறையாடியது மனதை. அமுது தமிழ் அல்லவா, தேனாய் இனித்தது. ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. ஜாக்லின் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கேட்க மாட்டேங்குது. ஜாக்லின் மைக்க தொடங்க. அமுதா மேடம் கணக்கு பத்தி பேசுனது நல்லா இருந்தது. ஆமாம்மா, கணக்கு பாடம் எனக்கு அவ்வளோ கஷ்டம்தான்மா. அப்புறம்தான் அந்த மெட்ரிக் அளவை வந்து அப்புறம் கொஞ்சம் ஒரு நிம்மதி. எல்லாம் 10 கணக்கு ஒரு பிணக்கு. ஆமாங்க சார். எனக்கு ஒரு பேரு பாரதியாருக்கும் கணக்கு பிணக்கு தான், எனக்கும் கணக்கு பிணக்கு. மேடம் உங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டு சரி பண்ண சொல்லுங்க. இருந்தாலும் குட்டிச்சோறு கணக்கு பிணக்கா இருந்திருக்கலாம், குட்டிச்சோறு வேற எல்லாம் ஏறி இருக்கீல சார். குட்டிச்சுவர் இல்ல சார், பள்ளிக்கூடத்து கட்ட சுவரு. பள்ளிக்கூடத்துல இருந்த வகுப்புல இருந்த கட்ட சுவரு. அந்த கட்ட சுவர் மேல ஏறி நின்னுதான் அந்த பம்பு சண்டை, அந்த குடுமி புடி சண்டை எல்லாம் பாக்குறது நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா. அருமை, நல்ல தொடக்கம். அடுத்தவங்க யாரு? வெரி குட் வெரி குட். அடுத்தது ஜாக்லின் பூங்கோடி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி மேடம், நன்றி மேடம். சார் என்னோட வாய்ஸ் கேக்குதா சார்? நல்லாவே கேக்குதுமா, கேக்குது. அட்லாஸ்ட் கேட்டுருச்சு. தேங்க்யூ சார். சார் ஸ்டார்ட் பண்ணவா சார்? வாசிங்க. வண்ணமயில் தோகை விரிக்க, வான்மேகங்கள் சாரல் தெளிக்க, செந்தமிழில் சொல்லெடுத்து தேன் சுவையில் குலைத்தெடுத்து பூங்கொடி எனும் தையலால் கவிதை நடையில் உரையாற்ற வருகிறாள். என் கல்லூரியின் கற்பக விருட்சங்கள் தலைப்பு. காலங்கள் பல கடந்து விட்டன, என் நினைவில் கடந்துவிட்ட கல்லூரி நாட்கள். இல்லை இல்லை, கடக்கவில்லை, என் ஆழ்மன திரையில் ஆழமாக பதிந்திருந்தது. கடந்த அந்த கல்லூரி நினைவுகள் என் காதோரம் தென்றலாய் வீசியது. ஆனந்தமான அந்நினைவுகளை அசை போட்டு பார்க்கிறேன்.
ஆழ்கடல் சென்று முத்தெடுத்த மறக்க முடியாத மலரும் நினைவுகள் என் மனக்கண் முன்னாடி வந்து நின்றது. ஆசையுடன் கால் பதித்த அந்த நாள் 1987ஆம் ஆண்டு. அவ்வருட 1000 மழைத்துளிகளில் அருந்துளி ஆனேன். இத்துளி வீணாகாமல் பல விருட்சம் வளர இலை உரமேற்றியது என் கல்லூரி. நட்புகள் அமர்ந்து பேசிய மரநிழல், நற்கதைகள் பேசிய வகுப்பறை, நினைவுகள் பின்னோக்கி நகர்ந்தன. சுவாச காற்று சுவாரஸ்யமான நகைச்சுவைகளை சுவாசிக்க தொடங்கின. விடுதி நோக்கி சென்ற பாதங்கள் விடுதலை பெற பின்னிட்டன. ஏன்? அறிமுகமில்லா நண்பிகள், அதிலும் ஆங்காங்கே ஆங்கில வார்த்தைகள். அச்சம் என்னை ஆட்கொண்டது. அன்று முதல் பருவ தேர்வு. அதிகாலை கல்லூரி புது கட்டிடத்துள் ஒளிந்தேன். ஏன்? என் மனப்பாடத்தை மற்ற மாணவிகள் அறியாதிருக்க. என்னை தாண்டி சென்றவள் சட்டென நின்றாள். என் மனப்பாட கதறல் அவள் மனதை பிசைந்தது போல. அகராதியை புரட்டியது அவள் கை. அவள் அளித்த விளக்கம் அழகாக விளங்கியது. வெள்ளத்தில் தத்தளித்த எனக்கு பரிசலாய் வந்த அவள் நட்பானாள். நட்புக்கு நான் அளித்த பரிசு அடுத்த தேர்வில் அவளை மிஞ்சிய மதிப்பெண் தந்தது. இன்று தேடுகிறேன் அவளை. பெண் என்பதால் நட்பு தொடராதோ? விடை கிடைக்கவில்லை. விடுதியில் நான் அடித்த குறும்புகள் எண்ணற்றவை. விடு படிப்பை, எடு தாளத்தை என பாடுவோம் திரை இசை பாடல்களை. அன்று விடுதியில் தீபாவளி கொண்டாட்டம். பட்டாசு சுட்டு சுட்டு போடட்டுமா ஆடியதில் பட்டண பற்றிய தீயில் பட்டாடை கருகியதும், மெட்ராஸ் சுற்றுலா என்றதும் பட்டணத்தை பார்த்து வியந்ததும் அழியா அஜந்தா ஓவியமாய் உள்ளத்துள் படிந்து கிடக்கிறது. இப்போது என் கல்லூரி கற்பக விருட்சங்களை தப்பாது பெருமைப்படுத்துவதில் பேரவா. இங்கிலாந்து அரசியலமைப்பை இம்மி பிறளாமல் வரைபடமாக்கி வடித்து காட்டியவர் பேராசிரியர். ஜப்பான் வரலாறு கடினமெனினும் இப்போது கேட்டாலும் கச்சிதமாக நினைவில் நிற்க வைப்பவர். தமிழ்நாடு வரலாற்றை தலைகீழாக நிற்க வைத்து கேட்டாலும் நாடக பாணியில் கற்பித்தலால் பாடம் வாடாமல்லியாய் கண்ணுக்குள் நிற்கிறது. என் கல்லூரி விழா களை கட்ட காரண கர்த்தாவானவர் என் பேராசிரியர். பொன்னியின் செல்வனின் ஒரு பகுதி அந்த நாளிலே பொன்னேடுகளில் பொறிக்குமாறு நாடகமாக நடத்தி காட்டப்பட்டது. விழாவிற்கான நாடக ஒப்பனை. ஒப்பனையில் ஆண் தோற்றம் எனக்கு. தோற்றத்தோடு ஓய்வறை சென்ற போது ஓடி சென்ற மாணவிகள் பலர். இன்றும் மனமிட்டு சிரிக்கிறேன் புகைப்படத்தை பார்த்து. மைதானத்தில் ஓடிய நாட்கள் எத்தனை, மழலை போல் பாடிய நாட்கள் எத்தனை. பேராசிரியர் வரும் நேரம் பெஞ்சிலே போட்ட தாளம், சினிமா பாட்டின் ராகம் மாட்டி விழித்த பாவம் நெஞ்சின் ஓரம் இன்னும் நீங்காமல் இருக்கு. தெள்ள தெளிவான நீரோடையாய் என்றும் தெவிட்டா பாலாடையாய் எம் ஆசிரியர்கள் அளித்த அறிவுரை என் வாழ்விற்கு அறவுரையாகியது. இன்று உதவி தலைமை ஆசிரியராக உயரும் என்றும் ஏணியாக நின்ற என் கல்லூரி கற்பக விருட்சங்களை இன்றளவும் நீங்காமல் நெஞ்சில் பதித்துள்ளேன். எந்த ஊரில், எந்த நாட்டில், எங்கு காண்போமோ என்றிருந்த நிலை மாறி இன்று கையடக்கத்திற்குள் இணைத்துள்ளது அறிவியல் தொழில்நுட்பம். பிரியா விடை கொடுத்தாலும் பல பிரியமானவர்களை உருவாக்கிவிட்டு மகா விருட்சமாகி அங்கே நிற்கிறது என் கல்லூரி. இசையறிவோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும். இயலறிவோன் தமிழ் படித்தால் நடை பிறக்கும். திசையறிவோன் படகெடுத்தால் புது தேசம் பிறக்கும். திடமுடையோன் முயற்சி செய்தால் செயல் பிறக்கும் என கூறி வாய்ப்பளித்த MYM இயக்குனர் திரு ஸ்ரீவன் சாருக்கும் நம் குழு சான்றோர் அனைவருக்கும் கனிந்த நன்றியினை சமர்ப்பிக்கிறேன். தேங்க்யூ சார். அருமை 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 மேடம். கலக்குறீங்க. அருமை. சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி அம்தாம்மா. ஜாக்லின் மேம் ஃபர்ஸ்ட் டைமே பெஸ்டா வந்திருக்கீங்க. தேங்க்யூ லதா மேம். நல்லா இருக்கு மேடம். ரொம்ப அருமை. அருமை. ரொம்ப இயல்பா இருந்தது மேடம். ஆரம்பமே அசத்தல் தான். சார் நன்றி சார். நன்றி மேடம். நல்ல அருமையா இருந்தது. அருமையா இருந்தது. அவங்க ஆரம்பிக்கும் போது அசத்திட்டாங்க சார். அது ஒரு ஆசிரியர். அப்புறம் சொல்லவா வேணும். அதானே. ஆனா தமிழாசிரியர் இல்லையே. அது வேற. தமிழாசிரியர் அது வேற. வரலாற்று ஆசிரியர். அப்போ போதும் வரலாறு படிச்சிட்டீங்க.
அதுல ஒரு டச் வச்சுங்க பாருங்க. பெண் என்பதால் நட்பு தொடர முடியவில்லை அப்படின்ற வருது. ஆமா, அது எனக்கு உண்மைதான் அது. இருக்குது. நீங்க படிக்கும் அது போது அது உண்மை உண்மைதானே அது. ஏன்னா நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பே இல்ல. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இப்ப கூட நானும் தேடுறேன். ஒருத்தர் கூட மாட்ட மாட்டாங்க. Facebookலயும் சரி எதுலயும் மாட்ட மாட்டாங்க. அந்த வருத்தம் எனக்கு இருக்கு. நீங்க அத கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமையா சார் இருந்தது. இன்னைக்கு பாடினவங்க எல்லாம் டெக்ஸ்ட் அனுப்ப சொல்லுங்க சார். அது ஒரு கம்பைல் பண்ணி வச்சுக்கலாம். போட்டுருவோம். எல்லாரும் டெக்ஸ்ட் அனுப்பிச்சிடுங்க. ஓகே சார் அந்த கவிதையே இன்னும் போடல சார். மேடம். எந்த கவிதை? எல்லாரும் கவிதை வாசிச்சாங்கல்ல, அதுவா? போட்டுக்கலாம். எல்லாம் வரும் வரும். சார்ட்ட அனுப்பியாச்சு. சார்ட்ட உங்கள்ட்டயோ அவர்கிட்டயோ இருக்கு. ரைட். அடுத்தது நம்ம நாராயணமூர்த்தி சார். ஐயோ மை காட். ஓகே, வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு கொடுத்த ஸ்டீபன் சாருக்கு வணக்கம். ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். உறவும் நட்பும். பிறந்த ஊர் என்றாலே உறவுகள் உண்டு. உறவுகள் கண்டு மகிழ்வோம் என்று மகிழ்வு தேடி சென்றேன் திருச்சிக்கு. சில உறவுகள் நெகிழ்வு பூண்டன, சில உறவுகள் உதட்டு புன்னகை பூத்தன, சில உறவுகள் உதவிக்கரங்கள் நீட்டின. மனத்தை வருடின இதமான உறவுகள், மனத்தை உருவின இருக்கும் உறவுகள். சுற்றி பார்ப்போம் ஊரை என்று நடந்து சலித்தேன் பிறந்த ஊரில். இருந்த காலங்கள் நினைவில் ஓடின. அழகாயிருந்த அற்புத ஊரில் அடுக்குமாடி கட்டிடங்கள் பெருத்து அளவு அடங்கா கடைகள் முளைத்து கூட்டம் பெருகி அழகை இழந்து வாகன பெருக்கம் எங்கும் கிடக்க நடக்கவே மிகுந்த சிரமம் அடைந்தேன். சாவகாசமாக நடந்த சாலைகள் சங்கடம் கொடுத்தன சலிப்பை அளித்து. சற்று விலகி சாப்பிடச் சென்றால் காரம் மிகுந்த உணவுகள் எங்கும் கொட்டி கிடக்கின்றன. திரும்பிவிட்டேன் கொய்யா பழத்தை வாங்கி தின்று. இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சற்றே. மறுநாள் காலை நண்பரை சந்திக்க அவரின் வீட்டை மெதுவாய் அடைந்தேன். புலிவலம் என்றொரு தொன்மையான கிராமத்தில். வேளாண் தொழில் செய்வதினாலே அவரை காணவில்லை வீட்டில். அவருக்காக சிறிது நேரம் காத்திருந்தேன். காத்திருந்தல் சுகமன்றோ நண்பருக்காக. வந்தார் கடைசியில் எளிய உடையில், புன்னகை பூத்த புத்துணர்வோடு. நெடுநாள் கழித்து மகிழ்வோடு சந்தித்தேன். மனைவியை இழந்து வாடுகிறார் தனியே. மனைவியை இழந்து வாழ்கிறார் தனியே. செல்வங்கள் இரண்டும் அவரவர் வாழ்வில் தொலைவில் எங்கோ சுகமாய் உள்ளனர். நண்பரோ தனியாய் இருப்பதில் சுகமே என்கிறார். வயலோடும் மாட்டோடும் உறவாடி மகிழ்கிறார். கிடைக்கும் வருவாய் போதும் என்கிறார். ஒண்டிக்கட்டைக்கு என்ன வேண்டும், இருப்பதே போதும் என்றே மகிழ்கிறார். பணத்திற்கு பின்னே அலையும் மனிதர்கள் வாழ்க்கையை இழந்து பொருளை தேடி உடல் உபாதைகளோடு உறவாடியே உள்ளனர். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் எந்த நண்பரோ இயற்கையோடு வாழ்ந்து இதுவே நிம்மதி என்கிறார் உறுதியாய். அதிகாலை நேரம், அழகான கிராமம், இதமான காற்று, பதமான சூழல். பகிர்ந்து கொண்டோம் பழைய நினைவுகளை. மீண்டும் இளைஞராய் மாறிப்போனோம். அளவளாவிக் கொண்டே அசை போட்டு மகிழ்ந்தோம். 60 ஆண்டுகள் கழிந்த பின்னாலும் உருவம் இப்போது உருமாறினாலும் பசுமையான நினைவுகளில் பறந்தோடிய துன்பங்கள். புகைப்படம் இருவரும் இதுவரை எடுத்ததில்லை. எடுத்துக்கொண்டோம் செல்ஃபி இருவரும். எங்கள் 60 ஆண்டு நட்பு வாழ்வில் அதுவே எங்கள் முதலான புகைப்படம். நண்பரோடு இருப்பதே ஆனந்தம் எப்போதும். இனிய நினைவுகளோடு திரும்பினேன் கோவைக்கு. நிலையில்லாத வாழ்வை நினைத்து கொண்டேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை சார், அருமை அருமை சார். ரொம்ப அருமை. தேங்க்யூ தேங்க்யூ சார். எல்லாமே நல்ல பதிவு சார். நல்லா இருந்தது பதிவு, நல்லா இருந்தது. நன்றி 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 சார். நல்லா அருமையா இருந்தது சார். நாராயணமூர்த்தி சார் ரொம்ப அருமை. கோவை பழம் தின்ற கோவையாரே, நாதஸ்வரமாய் நாதமாய் நாவில் நாழிகை போனது தெரியாமல் போனது நாராயணமூர்த்தியாரே. நாவடக்க உரையாடல் மட்டுமல்ல, எங்கள் உள்ளத்திலும் உங்கள் உரை கவர்ந்தது. நன்றி 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 ரமேஷ். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, எல்லாரும் படிக்கிறதுக்கு முன்னாடி நானும் படிச்சு முடிச்சிடுறேன். ஏதோ எழுதி வச்சுக்கிறீங்களா? நாங்களும் எழுதி வச்சுக்கல. கடைசியில படிக்க முடிவு பண்ணா எல்லாரும் இருக்க மாட்டேறீங்க. கட்சியில நான் மட்டும் தான் தனியா படிச்சுக்க வேண்டியதாகுது. நான் இருக்கேன்.
நான் இருக்கேன் சார். நான் மேடம் இருக்கேன் சார். sorry உங்களுக்கு நாங்க இருக்கோம் சார். நான் இருக்கேன் சார். மேடம் நான் இருக்கிறவங்கள சொல்ல மேடம். நடுவுல காணாம போறாங்க. அவங்க பத்தி சொல்றாரு. நடுவுல காணாத போற பக்கத்துலதான் சொல்றேன் மேடம். அவங்க வேலை பட்டு உடனே காணாம போயிடுவாங்க. சும்மா சார், சும்மா விளையாட்டுக்காக. சார் நாங்கெல்லாம் நீங்க துரத்துனாதான் சார் போவோம். யார் சொல்றது பாருங்க, 8 மணிக்கு பெல் அடிக்குமான்னு காத்துன்னு இருக்கிறது சொல்றாரு. ஆமா சார், அது வரைக்கும் இருக்கோம்ல. வராம இருக்கிறதுக்கு இது எவ்வளவு பெட்டர் இல்ல. சார், ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. இப்படிதான் ஆர்வம் இருக்கு சார். ஆக்சுவலா இப்ப ட்ரெயினுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். இருந்தாலும் இன்னும் நான் வச்சுட்டே தான் இருக்கேன். ஓ, ரவி சாருக்கு எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. வேற தட்டிப்போம் சார். ஒரு கை சாரு தட்டுவோம். கை தட்டாம யாருக்கு தட்டுறது? தட்டிப்போம். ரொம்ப மகிழ்ச்சி சார். தெரியாது சார் ஊர்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? ஓகே, ரைட். நான் எழுதி இருக்கிறது வாசும் வீசும் உறவுகள். இதான் என்னோட தலைப்பு. இது கவிதை மாதிரி இருக்குதான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க தினம் தினம் புது புது மனிதர்கள் நம் வாழ்வில். ஏதோ சத்தமா வருது. மைக்கு யாரோ ஆன் பண்ணிருக்காங்க. ஓகே, ப்ளீஸ் எல்லாரும் யாரும் ஆன் பண்ணாதீங்க. ஓகே, ரைட். வாசும் வீசும் உறவுகள், இதுதான் என்னோட தலைப்பு. அனைவருக்கும் வணக்கம். தினம் தினம் புது புது மனிதர்கள் நம் வாழ்வில். இதுவரை வந்தவர்கள் எத்தனை பேர் என்பது நம் நினைவில் நின்றதில்லை. தொடர்ந்து நம்மோடு நின்றவர்கள் நம்மோடு பயணிக்கிறார்கள். பயணிக்கும் நிலை கொண்டவர்களே நட்பாய் உறைந்தார்கள். வீசும் காற்று தென்றலாய் வாடையாய் மாறும் நிலை இருக்க மனிதன் மட்டும் விதிவிலக்கா என்ன? விதி என்று விலகாமல் இருப்போம். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே நடக்கும் மாற்றத்தின் புரிதல் இருந்தால், ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே நடக்கும் மாற்றத்தின் புரிதல் இருந்தால், சுமையில் இருக்கும் பாதையில் சுவையறிய கற்றுக்கொண்டால் சுகமான உணர்வுகளில் இருக்கும். சுமையில் இருக்கும் பாதையில் சுவையறிய கற்றுக்கொண்டால் சுகமான உணர்வுகளில் இருக்கும். தேவையற்றதை மறப்போம், தேவை ஏதுமின்றி நட்புறுவோம். சிந்திக்கும் திறன் வளர்ப்போம், சீர்மிகு எண்ணங்கள் செதுக்குவோம். சிலையாய் இல்லாமல் சிந்திக்கும் திறன் வளர்ப்போம், சீர்மிகு எண்ணங்கள் செதுக்குவோம். சிலையாய் இல்லாமல் சிட்டுகளாய் பறந்திடுவோம். இப்படி நடக்கும் என்ற கேள்வி நமக்குள்ளே எழுவது இயல்பே. இப்படி நடக்குமா என்ற கேள்வி நமக்குள் எழுவது இயல்பே. நல்ல உறவுகள், சிந்தனையில் சிறந்ததை மட்டும் கொண்ட உறவுகள், எல்லா நிலையும் மாறும் என்ற புரிதல் கொண்ட உறவுகள், உணர்வுகளின் நிறங்கள் அறிந்த உறவுகள் நம்மோடு எப்பொழுதும் உடனிருக்கும் எனில் நாம் சேர்ந்தே சிட்டுக்களாய் பறப்போம். இத்தகைய உறவுகள் எப்பொழுதும் வாசம் வீசும் உறவுகளே, வண்ண மலர்களை போல் மகிழ்ச்சி தரும் உறவுகளே. உடனிருக்கும் உறவுகள் உத்வேகம் கொடுக்கும் எனில் நாம் உலகை ஆளுவோம். உடனிருக்கும் உறவுகள் நம் உத்வேகம் கொடுக்கும் எனில் நாம் உலகை ஆளுவோம். குறை கூறும் நிறையில்லா மனிதர்களினில் நம் பாதை மாறும் முன்பே இவர்களை மாற்றுவோம். இல்லையெனில் விலகுவோம். சினம் கொல்லும் சிறுநெஞ்சம் வந்து வந்து செல்வது இயல்பு. சிந்தைமிகு எண்ணங்கள் கொண்டு சிறுநேரம் சீர் செய்யும் சிந்தனைகள் வளர்ப்போம். சினங்களை கொள்வோம். உறவுகளில் உரசலில்லா நிலை காண்போம். ஒவ்வொருவரும் வாசம் வீசும் நிலை கொள்வோம். வண்டுகள் போல் நம் உறவுகள் வட்டமிடட்டும் நம்மை. நன்றி. வாசம் வீசுது சார். பிரமாதம் சார், அருமை. வாசம் வீசுவதனால் இந்த நிகழ்வு நடக்கிறது. ரைட். நான் சொல்லிடுறேன் 2 வார்த்தை. வாசம் வீசும் உறவுகள்
நேசம் பேசும் உறவுகள், ரமேஷ். நேசம் பேசும் வரவுகள், பாசம் தேடும் நல் உறவுகள். நல் உறவுகள். அருமை. நன்றி ரமேஷ். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ரமேஷ், ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் பேசணும். நீங்க கவிதை வாசிக்கிறது உங்க கவிதை மட்டும் வாசித்தீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரம் இருக்காது. நிறைய பேர் பேர் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? மகிழ்ச்சி, நன்றி. சிவகுமார் சார் அடுத்து வாங்க. வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்களை எல்லாரும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்புக்கு நன்றி. நான் பேச போகும் தலைப்பு கிட்டத்தட்ட என்னை பற்றியதான் இருக்கும். சலிப்பு சலிப்பு சலிப்பு. எதனால் என்று தெரியவில்லை, எதனால் என்று எனக்கு தெரியவில்லை. என்னை போன்ற மூத்தவர்கள், பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள், வயதானவர்கள், பெரியவர்கள் என நான் பார்க்கும் பலருக்கும் ஏதாவது ஒரு சலிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. ஒண்ணுமே உருப்படாது என்பார்கள், சிஸ்டம் எதுவுமே சரியில்லை என்பார்கள், குடும்பத்தில் குறை கண்டு கொண்டே இருப்பார்கள், அக்கம் பக்கத்தினரை வம்பிழுத்துக் கொண்டு குடும்பத்தினரை சங்கடத்தில் ஆழ்த்துவார்கள். எல்லோரும் அயோக்கிய பயல்கள், திருட்டு பயல்கள் என்பார்கள். எல்லாவற்றிலும் உள்நோக்கம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் சூழ்ச்சியை கண்டுபிடிப்பார்கள். அதை கண்டறியும் திறன் எனக்கு இருக்கிறது என்று பெருமை பேசிக் கொள்வார்கள். சூட்சமா பாத்தீங்கன்னாக்கா அதுல ஒரு அரசியல் இருக்குது என்று பீத்திக் கொள்வார்கள். எதிலும் ஈடுபட முடியாமல் சலித்துக் கொண்டே தெரிந்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு பெரும்பாலும் கடுமையான வேலை கிடையாது. சாப்பிடுவது தூங்குவது தவிர குடும்பத்தில் பெரிய சிக்கல்களும் ஒன்றும் இருக்காது. அவர்களுக்கே சிக்கல், அவர்கள்தான் அவர்களுக்கே சிக்கல். குடும்பத்தில் எப்பொழுதும் எரிந்து விழுந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் பேசும் அரசியல் நண்பர்கள் உறவினருடன் கலக்க முடிவதில்லை அவர்களால். நண்பர்கள் உறவினருடன் கலக்க முடியவில்லை அவர்களால். அவர்கள் பேசும் அரசியல், சினிமா, சாப்பாடு எதுவுமே அவர்களுக்கு பிடிப்பதில்லை. சில நண்பர்கள் என்னை போன்ற வயதானவர்கள் ஆலை என்றால் குடிக்கிறார்கள். சில நண்பர்கள் தனியே போய் புகைப்பிடிக்கிறார்கள். குடித்துவிட்டு கேலி பேசுவது மட்டும்தான் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த நேரத்தில் தான் அவர்களை சிரிப்பு காண்பிக்க முடியும், சிரிப்பை பார்க்க முடியும். அவருடைய பிரச்சனை எனக்கு என்னவென்று புரிவதில்லை. அதையெல்லாம் நான் யோசித்து யோசித்து நான் சலிப்படைந்து விட்டேன். அந்த சலிப்பு எனக்கு வரக்கூடாது அல்லவா? இன்றைக்கு பொதுவாக 90% பேர் நெகட்டிவாகத்தான் பேசுகிறார்கள். பெரும்பாலும் அரசியலில் கடுமையான காழ்ப்புகளை கொண்டிருக்கிறார்கள். காலை முதல் மாலை வரை கசப்பும் காழ்ப்புமாகவே இருக்கிறார்கள். டிவி சீரியல்கள் பெரும்பாலும் ஒவ்வொரு வீட்டிலும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. 10 ஆண்டுகளாக சிரிக்கவும் தெரியாமல் அழவும் தெரியாமல் இருக்கும் பெரியவர்களை நான் பார்த்திருக்கேன். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாசிட்டிவாக ஒரு வரி எழுதாத பேசாத சிலரை பார்த்திருக்கிறேன். நெகட்டிவ்னஸ் அளிக்கும் ஒரு நமைச்சல் அவர்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறதா? நெகட்டிவ்னஸ் அளிக்கும் ஒரு நமைச்சல் அவர்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறதா? எதிர்மறை மனநிலை இங்கு பெரும்பாலான பெரியவர்களிடம் இருக்கிறதை பார்க்கும். சலிப்பு, கசப்பு, காழ்ப்பு போன்றவை வைரஸ்கள், கிருமிகள் போல. என்னை முடிந்தவரை பரப்பிக்கொண்டே இரு, போகிறவர்களெல்லாம் பரப்பிக்கொண்டே இரு என்று இந்த வைரஸ்கள் ஆணையிடுகின்றன. இந்த வைரஸ்கள், இந்த முதியோர்கள், சலிப்புள்ள பெரியவர்கள் தவிர்க்கப்பட வேண்டியது. இவர்களை போன்றவர்கள் தங்களுக்கு தாங்களே அழிவை தேடிக் கொள்பவர் என்று வள்ளுவர் கூறுகிறார். நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். அதாவது சோம்பேறித்தனம்,
அதனாலே எதையும் தாமதமாக செய்து கொள்ளலாம் என்று நினைப்பது, அப்புறம் அதை அப்படியே மறந்து போவது, கடைசியில் ஓய்ந்து போய் அளவுக்கு மீறி தூக்கம் போட்டு அன்றைய நாளை முழுவதும் வேஸ்ட் பண்ணுவது என்று வள்ளுவன் அதிகாரம் 61 மடியின்மை என்ற அதிகாரத்தில் கூறியிருக்கிறார். இந்த மாதிரி புலம்பல்கள் என்னை சலிப்படைய செய்யக்கூடாது என்பதற்கு நான் கவனமாக இருக்கிறேன். வாசித்தல், எதையாவது படிப்பது எப்போதுமே எனக்கு முதன்மை மகிழ்ச்சி. வாசிப்பதை, படித்ததை யாருக்கேனும் சொல்வதை அடுத்த நிலை மகிழ்ச்சி. மிக சிறிய அளவிலேனும் எதையேனும் வாசிப்பவர்கள், படிப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை மீண்டும் மீண்டும் காண்கிறேன். மிக இலக்கியம், கலைகள், தத்துவம், பண்பாட்டு, மரபு எதுவானாலும் அவ்வாறு கற்றவற்றில் இருந்து முன்னகர்ந்து எதையேனும் தாங்கள் செய்பவர்கள் மேலும் மேலும் மகிழ்ச்சி அடைகிறார்கள், மேலும் மேலும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அத்துடன் சிலர் பயணத்தில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். சிலர் நாராயணமூர்த்தி சார் மாதிரி யோகாவில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இவருடைய மனமும் சுவையான குணமும் கொண்ட நண்பர்கள் இவர்களுக்கு அருமையான நண்பர்கள், சுவையும் மனமும் கொண்ட நண்பர்கள் அமைகிறார்கள். அந்த நட்பு சுற்றம் மிக பெரிய களம். இதைத்தான் மைண்ட் யுவர் மைண்ட் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு கருத்தை தரவுகளில் இருந்து தொகுத்துக் கொள்வது, அதை தர்க்கபூர்வமாக முன்வைப்பது, கலந்துரையாடுவது, அதன் மூலம் ஒவ்வொருவருக்கும் உள்ள திறமையை வெளிப்படுத்துவது என்று இங்கு கற்பிக்கப்படுகிறது. மைண்ட் யுவர் மைண்ட் ஒரு பயிற்சி அறை. அது ஒவ்வொருவரின் சிந்தனையை மாற்றிவிடுகிறது. வாசிப்பு குவிய தொடங்கியுள்ளது. அதை போல சலிப்பை வெல்லும் வழி இல்லை. இது வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன். நண்பர்களே, அழுக்காமல் என் உரையை கேட்ட நண்பர்களே, இப்பொழுது சலிக்காமல் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வணக்கம். நன்றி, வணக்கம். கேட்கல சத்தம் அருமை சார், கேட்கல. கை தட்டுறது கேட்கணும். அருமை சார். அருமை. அப்படியே வெளிப்படுத்திட்டீங்க சார். நீங்க தான் தலைப்பை சரியா இல்ல நிகழ்ச்சியுடைய தலைப்பை சரியா பிடிச்சு சரியா பண்ணத மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. இது என்னுடைய கதை தான் சார். எனக்கா கிட்டத்தட்ட சலிப்பு இருக்கு. அதனால தான் இதெல்லாம் சொல்ல முடியுது. அருமை. ரொம்ப நன்றி சார். நன்றி. அடுத்தது நம்ம சிவகணி சார். அனைவருக்கும் வணக்கம் சார். நான் படிக்க போறது கருணையின் கொடை. அதிகாலை வேளையிலே கதிரவனை காணச் சென்றேன். மனதிலோர் ஆனந்த பரவசம். அவனின் அதிசய கதிர்கீற்றில் தான் என்னவோ அற்புத சக்தி. பிரார்த்தனையோடு நாளை தொடங்கி தொடர்ந்தேன் என் பயணத்தை. அங்கே ஒரு பெரியவர் வாஞ்சையாய் என்னை பார்த்து யாசகம் கேட்டார், ஐயா என. நானும் தினமும் இவர்களின் தொல்லைதான் முடியலையோ என கடந்து சென்றேன். வெகு தூரம் நடைப்பயணத்தில் களைத்தே போனேன். அன்று பேருந்துகள் பணிமுடக்கம். போகும் வழியிலே ஓர் முதியவர் 4 சக்கர வாகனத்தில் பயணித்தார். சூழ்நிலை அறிந்து என்னிடம் பேசி என்னை அலுவலகத்தில் விட்டார். அப்போது உணர்ந்தேன் நான் அனுபவம் ஒரு பெரிய ஆசான் என்று. அவரிடம் கற்றேன். மனதால் மகத்தான நன்றியை உரித்தாக்கி தொடர்ந்தேன் என் பணியை. மாலை நெருங்கிட மீண்டும் பயணிக்க ஆயத்தமாகி வெளியிலே வர பசி என்னை வாட்டியது. முகம் வாடி இருந்ததை அறிந்த பெண்மணி அவள் வைத்திருந்த சிற்றுண்டியை கொடுத்து புத்துணர்ச்சியை ஏற்படுத்தினாள். உணர்ந்தேன் கருணையின் கொடையை அவளிடம் கற்றேன். உணவின் கொடையை அவளின் அளப்பரிய செயலால் மெய் சிலித்தேன். மனம் எதையோ தேட நினைத்தது. பல நாள் கழித்து மலர்ந்த தருணமாய் நண்பனை சந்தித்து அளவிலா இன்பமடைந்தேன். அவனின் வாழ்வியலை கேட்ட நொடியில்
இவ்வளவு இன்னல்களை கடந்து எளிமையாய் வாழ்வை எதிர்கொள்ளும் தோழனை நினைத்து மனதில் ஒரு தவிப்புடன் நிறைந்த உற்சாகம். அப்போது அவன் சொன்ன விடயம், மகிழ்வித்து மகிழ்வதில்தான் எவ்வளவு பேரின்பம், அனுபவித்து பார் அதன் சுவையை, பேரமுதமாய் தித்திக்கும் தமிழால் தலைவணங்கிச் சென்றேன். என்னுள் விதைத்த அருட்கொடையை விருட்சமாய் மாற்ற என்ன செய்யலாம் என சிந்தித்தேன். அப்போது துளிர்விட்ட எண்ணங்கள், செல்வத்தை கொடுக்கும் போதும் யார் என அறியாமலும், மன நிறைவோடு கொடுக்கும் போதும், கலையை கற்றுக் கொடுக்கும் போதும், உயிருடன் கலந்த உதிரமாய் கொடுத்ததை மறந்து நன்றியுடனும் அன்பை பகிர்ந்தளித்தும், கைமாறு எதிர்பாராமல் இணைக்கும் கரங்களாய், மனம் திறந்து பிறருடன் பேசும் வார்த்தைகளாலும், சிறு புன்னகையாலும், இடைவெளி இல்லாமல் இருக்கும் நெருக்கமான பந்தத்தை பிரபஞ்சத்திடம் நான் கற்றேன். பெற்ற கொடையை நித்தம் நினைப்பது எனக்கோர் புதிய ஆரம்பமாய், பிறர் நிலை அறிந்து முன்னோர்களின் வழிகாட்டுதலில் பலர் பெரும் வாழ்வை மாற்றும் ஒரு மாபெரும் சக்தியாய், என் உடலையும் ஒரு தானமான அருட்கொடையாய் அள்ளித்தர மனம் லயித்தது. படித்த காலங்கள் நினைவின் வர ஆசானின் அருட்கொடையை உணர்ந்தேன். இலைப்பாரினேன் மரத்தின் நிழலில், என்னுடன் சிலாகித்தது மெல்லிய தென்றல் காற்றாய், என்னை தழுவிச் சென்றது என்ன ஒரு ஸ்பரிசம். அடைந்தேன் என் வீட்டை, அம்மாவிடம் ஒரு அன்பு முத்தம் உணர்ந்தேன். அம்மாவிடம் ஒரு அன்பு முத்தம் பெற்றேன். உணர்ந்தேன் அன்பின் கொடையை, மாறினேன் மனிதனாய், உலகத்தினை கொடையால் மாற்றுவேன். இந்த வாய்ப்பை பெரிய கொடையாய் கருதி எழுதினேன். என்னை ஊக்குவித்த மனிதரான நாராயணமூர்த்தி சாருக்கும் ஸ்டீபன் சாருக்கும் மிக பெரும் நன்றியின் கொடையை சமர்ப்பிக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். கோபால் ரத்ன சார், எல்லாரும் பேசி முடிச்ச உடனே எல்லாரும் கூப்பிடுறேன் சார். அதாவது முன்னாடி பேர் கொடுத்தவங்களா இருக்கு. சொல்லுங்க சிவகனி. சார் தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. அருமை அருமை அருமை. நன்றி. ஓகே, அடுத்தது ரமேஷ் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. நான் சொல்ற தலைப்பு என் மன வானிலை. மங்களம் தாளாட்டும் மனவிழா. மகிழ்ச்சி பொங்கும் மனத்துடன் மனநிறைவாய் இருக்கையிலே சிந்தனைகளை செதுக்கும் நிகழ்வின் பன்முகத்து ராஜா தோலை தடவினார். குணம் நாடி நலம் நாடினேன். அவரும் என் நலத்தின் மிகை நாடினார். தேன் தமிழ் நாவுடன் நாணயத்துடன் எம்மையவில் நாவசைக்க சம்மதமா என்றார். தேன் தமிழ் நயத்துடன் நாணயத்துடன் எம்மையவில் நாவசைக்க சம்மதமா என்றார். நீங்களோ சீரிய சிந்தனை விண்கலம், நானோ தமிழ் மட்டுமே பேசும் மண்டூகம் என்றேன். மண்டூகத்தின் குரல் கேட்டு மயில்கள் ஆடும் என்பது உனக்கு அறிந்திலையோ நீர் என்றார் ஸ்டீபன் ராஜ். மண்டூகத்தின் குரல் கேட்டு மயில்களும் ஆடும் என்பதை அறிந்திலரோ நீர் என்றார். முழு மனத்துடன் மதி நிறைந்த நன்னானில் முகம் காட்டி வாய் மலர்ந்து மலை வீழ் அருவியானேன். நலம் பயக்கும் திறன் வளர்க்கும் நிகழ்வு கண்டு கேட்டும் உளம் மகிழ்ந்து இன்புற்றேன். நாவால் நிகழ்ச்சி நிகழ்த்திய நாயகர் திறனாய்ந்து பேசும் விரல்களால் கருத்தை மொழிந்தேன். அருமை என்றனர் சிலர், பெருமை என்றனர் பலர். மற்ற தலங்களில் உரையாற்ற அழைத்தனர் அறிவாற்றோர். அகமும் புறமும் மகிழ்ந்து ஆனந்த வெள்ளத்தில் நீராடினேன். கதையோடு திரைக்காணமும் அரங்கேறியது. உரை சித்திரம் ஒளியும் சித்திரமாய் ஆனது. உரை சித்திரம் ஒளியும் சித்திரமானது. ஈர் நூறையும் தாண்டியது நிகழ்வு. வாழ்த்துக்கள்
வாழ்த்தொலிகள் செவியில் இன்பத்தேனை பாய்ச்சின. வளர்ந்து உயர்க இமயமாய் என்பார் ஜெயமோகன் கதை கதைக்கும் திருமிகு சிவகுமார். நாணயம் அளவிட முடியாத உபயம் என்பார் கவிதாயினி திருமிகு சிவக்கணி. கரகரத்த குழலால் கனிவாய் வாழ்த்திடுவார் திருக்குறள் காவலர் திருமிகு சொக்கலிங்கம் வினைத்தீசன் ஐயா. ஜெயகாந்தனை கதைக்கும் ஜெயகாந்தினியோ புதுமையான புத்துணர்வு புது வசந்தம் என்பார். ஈரில் நல்லறம் என்பார் நேசத்துடன் தமிழ் மணக்கும் தேனி திருமிகு வேளம்மாள். மஞ்சள் மணக்கும் மகிழ்வுடன் வாயார வாழ்த்துவார் தமிழ் விதைக்கும் வாணி திருமிகு அமுதா புண்ணியமூர்த்தி. ஆசு கவி என்பார் ஆசையுடன் அன்பாய் பாரதியின் சாரதி திருமிகு உமாபாரதி. கம்பன் கவி என்பார் ஆரவாரமாய் காப்பியக்கோ திரு ஜின்னா ஷெரிப்புதீன் ஐயா அவர்கள். பின்னோட்ட நாயகன் என்பார் அன்பு சகோதரி திருமிகு சேவா. முழுமையாய் பாட்டில் சொல்ல முடியாமையால் மற்ற எம்ஐஎம் அங்கத்தினர்களை மனதால் வாழ்த்தி மகிழ்கின்றேன். நினைத்ததை முடிக்க முடியுமா என்றே இருந்தேன். நினைத்ததை முடித்த பின் சொக்கி போனேன் செவ்வானமாய். மணவிழா மணமகிழ் நினைவு மனதுக்குள் பூக்கும் மத்தாப்பு தீபாவளி ஆனது. உறவாடும் உள்ளத்து நெஞ்சத்து எம்ஐஎம் அன்பர்களுக்கு நான் செலுத்தும் நன்றியின் வெளிப்பாடு இது. நன்றி. நல்ல கம்பலேஷன் சார், அருமை. தேங்க்யூ. நன்றி ரமேஷ். சக்கரபாணி சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். நீங்க இல்ல, சாரி சக்கரபாணி சார். உங்க பேர் சக்கரபாணியா? இல்ல, அது மாதிரிதான் கேட்டுச்சு எனக்கு. சக்கரபாணி சார். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு தந்த ஸ்டீபன் சார் அவர்களுக்கு நன்றி. நான் இப்பொழுது கொடுக்கக்கூடிய உரை ஒரு உண்மை நிகழ்வு. 1960களின் முற்பகுதியில் நடந்த உண்மை நிகழ்வு. வேறு யாருமில்லை, என்னுடைய தாத்தாவை பற்றியானது. இது உண்மை நிகழ்வு, மிக ஏதுமில்லை. தலைப்பு காவல் தெய்வம் கருப்பன். நான் பிறந்ததோ தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து. சான்றோர் என்போர் அனுபவ அறிவு வாய்ந்து தர்மத்தில் உயர்ந்த நிலை அடைந்தோர். சான்றோர் என்போர் தத்துவம் ஆன்மீகத்துடன் சமூக நீதியில் ஆழ்ந்து விளங்குவோர். சான்றோர் என்போர் தங்கள் அறிவை சமூகத்தில் பகிர்ந்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி வழிகாட்டியாக வாழ்வோர். என் வாழ்வின் ஆசானோ என் தாத்தா. தாத்தாவின் நிறமோ அண்டங்காக்கை. அவரின் உருவமோ காந்தியின் தேகம். மொட்டை தலை, இடுப்பில் 4 முழ வேட்டி. சட்டை போட்ட காந்தியை படத்தில் பார்த்திருக்கிறேன். சட்டையே போடாத தாத்தாவை தினந்தோறும் பார்ப்பேன். கருப்பு காந்தி காமராசரை கண்டிருக்கிறேன். என் கருப்பு தாத்தாவை காமராசராக நினைத்துக் கொள்வேன். காமராசர் பத்தாப்பு வரை படித்திருக்கிறார். என் தாத்தா பள்ளிக்கூடம் பக்கமே போனதில்லை. காமராசர் அரசியலில் இருந்ததினால் அவரை காண மக்கள் கூட்டம் அலைமோதும். கருப்பன் பண்ணக்கார் பஞ்சாயத்து என்றால் சுற்றுப்புற மக்கள் எல்லாம் கூடுவார்கள், கூட்டம் அலைமோதும். கருப்பன் பண்ணக்கார் ஆனூர் கிராமத்தின் பெருமை. ஆனூர் இடத்து என்னுடைய நேட்டிவ் பிளேஸ். கருப்பன் பண்ணக்கார் ஆனூர் கிராமத்தின் பெருமை. பஞ்சாயத்து கூட்டத்தில் ஒலிக்கும் அவரின் நீதியின் குரல். அவர் குரலில் ஒலிக்கும் நம்பிக்கை மற்றும் உறுதி ஆனூர் கிராமத்தின் வளர்ச்சிக்கும் பெருமைக்கும் ஒரு ஒளி. காலையில் இருந்து விவசாயம் செய்ய போவார். பண்ணை பசுமை அவர் கனவுகள் நிறைந்தது. பஞ்சாயத்து கூட்டம் விவாதம் நடந்தால் அவர் சொல்வார், நாம் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று. கருப்பன் பண்ணக்கார் ஆனூர் கிராமத்தின் அடையாளம். சிக்கல்களை தீர்க்க அவர் முன்னோடியாக நிற்பார். அவர் கருப்பு நிறம், ஆனால் இதயம் வெள்ளை. ஆனூர் கிராமத்து மக்களுக்கு வழிகாட்டியவர். கருப்பன் பண்ணக்கார்
ஆணூர் கிராமத்தின் கதை. காலம் மாறினாலும் அவர் நிலை மாறவில்லை. அவர் நடத்திய கிராம பஞ்சாயத்து நம்பிக்கையின் சின்னம். அவர் எளியோர் வாழ்வில் ஒளியேற்றி அமைதி கொடுத்தவர். ஒரு முறை அவலப்பெண் ஒருத்தி வீட்டில் சண்டையிட்டு மூட்டை முடிச்சவுடன் வெளியேறிவிட்டார். பாலாற்றை கடந்து அக்கறைக்கு சென்று விட்டால் உருவாய் சோறு போட ஆள் இல்லாமலா போய்விடுவர். எங்க ஊர் பாலாற்றங்கரையிலிருந்து ஆள் இல்லாமலா போய்விடுவர். பாவம் அந்த அவலை. பாதியாறு கடற்கையிலே ஆற்றுப்படுகையிலே கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் கண்டுவிட்ட கயவர்கள் கடத்தி சென்று அவள் கற்பை சூறையாடி விட்டார்கள். அழுது வந்த அபலையை அழைத்து வந்தார்கள் கருப்பனிடம். காவல் காக்கும் கருப்பனை விட பண்ணக்கார கருப்பன் மோசமானவர். அபலையின் பசியாற்றி ஆதரவு கரம் நீட்டினார். அன்றிரவே பஞ்சாயத்து கூட்டம் கூடியது. கருப்பன் பண்ணக்கார் ஆணூர் கிராமத்தின் குரல். கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் அவர் குரலில் நடுங்குவர். கண்டுபிடித்து விட்டாலோ அவர் கொடுக்கும் தண்டனை காலத்தால் அழியாதது, காவல்துறையும் கண்டுகொள்ளாது. இந்த வழக்கோ கள்ளச்சாராயம் மற்றும் கற்பழிப்பு. அழைத்து வந்தார்கள் அந்த அயோக்கியனை. உத்தரவு பறந்தது ருத்ரமான கருப்பனிடமிருந்து. மொட்டை அடித்து முகமெல்லாம் கரும்புள்ளி செம்புள்ளு குத்தினார்கள். கழுதை மேல் ஏற்றி கற்பழித்த கயவன் இவன் என எழுதி கழுத்தில் அட்டை ஒன்று தொங்க விட்டார்கள். எருக்கம்பு மாலை போட்டு எரு கூடையை தலையில் வைத்தார்கள். இருபுறமும் ஆட்கள் துணை நிற்க ஆணூர் தெருக்கள் தோறும் பவனி நடத்தினார்கள். கண்டோர் அனைவரும் காரி துப்பினார்கள். ஊர்வலம் முடிந்து ஊர் எல்லையில் ஓடவிட்டார்கள். உயிரை காப்பாற்ற ஓடியவன் தான். உயிரோடு இருக்கிறானா செத்து ஒழிந்தானா யானறியே. இன்றைய நாட்களில் இதுபோல நடந்தது என்றால் சட்டத்தை தனி மனிதர் எடுத்தது தவறு என்பர். கருப்பனும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பர். மனித உரிமை ஆர்வலர்களோ வழக்காடுவார்கள். கள்ளச்சாராயம் காய்ச்சியதால் ஆணூர் கிராமம் அழிந்தது. மக்களின் அன்றாட வாழ்வு சிதைந்தது. கருப்பன் கதறினார். இதை நிறுத்த வேண்டும், பிள்ளைகள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று கதறினார். கிராம மக்கள் அவர் முன் நிற்க அனைவரும் இணைந்து கள்ளச்சாராயம் நம் கிராமத்தை கெடுத்து விடக்கூடாது, அதை ஒழிக்க நாம் ஒன்றாக போராட வேண்டும் என்று ஓங்கி குரல் கொடுத்தனர். இந்நிலையில் ஒரு நாள் செங்கை டானாக்காரர்னா போலீஸ்காரர், டானாக்காரர் ஆணூர் நோக்கி விரைந்தார்கள். ஊரின் எல்லையில் கருப்பனை நினைத்து தயங்கி நின்றார்கள். உத்தரவு இல்லாமல் ஊருக்குள் நுழைந்தால் கருப்பன் கோபம் தாழாது. ஆடு மேய்க்கும் பையன்கள் ஆதரவுக்கு வந்தார்கள். சேதி சொல்லி மறு உத்தரவு பெறுவோம், நில்லுங்கள் என்றார்கள். ஆகா என்று பாராட்டி அனுப்பி வைத்தார்கள் அரசு அலுவலர்கள். பொடியன்கள் பறந்தார்கள் கருப்பனை நோக்கி. கருப்பன் சொன்னார், கள்ளச்சாராயம் இவ்வூரில் இருக்காது. கருப்பன் வாக்கு தேவ வாக்கு. காவலர்கள் திரும்பி போனார்கள். இரவு கூட்டம் கூட்டப்பட்டது. கருப்பன் பெண்கள் பக்கம் திரும்பி, தாலி மேல் சத்தியம் செய்யுங்கள், உங்கள் கணவர் கள்ளச்சாராயம் காய்ச்சவில்லை என்று. அவ்வளவுதான். பெண்களே இருக்குமிடம் தெரிவித்து விட்டார்கள். கருப்பன் நிமிர்ந்தார். ஊர்காவலர்கள் ஊரல்களை கொண்டு வந்து வைத்தார்கள். அடித்து நொறுக்கப்பட்டது ஊரல்கள். ஊர் பெயர் நாறுவதற்கு முன் ஊரல்கள் நாற்றமெடுத்தன. கருப்பன் காவலர்களுக்கு தந்த வாக்கு காப்பாற்றப்பட்டது. இது போன்று இப்போது நடக்குமா? நன்றி, வணக்கம். கொரோனா பீரியட்ல நான் எழுதின முதல் புத்தகம் இது. கருப்பன் பண்ணக்கார் பஞ்சாயத்து. எங்க தாத்தா அவர்கள் கிராமத்துல செய்த பஞ்சாயத்துல ஒரு 2 இதுதான் இப்ப நான் சொன்னேன். இந்த புத்தகம் முழுக்க அவர் செய்த பஞ்சாயத்துக்கள்ல ஒரு சில இதெல்லாம் விவரிக்கும். சிறப்பு சார், சிறப்பு, மிகச் சிறப்பு சார். சிறப்பு. ரொம்ப அருமையா இருக்கு. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. வாங்க கோபால், இவரு வினயதீர்த்த சார் வாங்க. மைக் ஆன் பண்ணோம். இதுக்கு அடுத்தது வரட்டுமா? முருகேச பாண்டியன் சார் வாங்க. ஓகே, வணக்கம். ஓகே, என்னுடைய கவிதையின் தலைப்பு ஏபிசிடி. A for ball, A for apple, B for ball, A for apple, B for ball என்று ஆங்கில எழுத்துக்களை
படித்து பிடித்தேன், பிடித்து படித்தேன். மீண்டும் ஏபிசிடி இப்பொழுது. பி சத்தமா படிங்க என்பது சார் கொஞ்சம். கொஞ்சம் சத்தமா, சவுண்ட் கம்மியா கேக்குது, கேட்கல. அப்படியா? சரி, ஆமா. ஓகே. மறுபடியும் வாசிக்கவா? மறுபடியும் முதல்ல இருந்து படிங்க, சத்தமா படிங்க. ஆ என் கவிதையின் தலைப்பு ஏபிசிடி. A for apple, B for ball. A for apple, B for ball என்று ஆங்கில எழுத்துக்களை பிடித்து படித்தேன், படித்து பிடித்தேன். மீண்டும் ஏபிசிடி இப்பொழுது. பி என்பது பெர்த் ஆனால் டி என்பது டெத் ஆகும். பி என்பது பெர்த் ஆனால் டி என்பது டெத் ஆகும். இடையில் இருக்கும் வாழ்க்கையை வாழ சி என்ற சாய்ஸ் பல இருக்கு. இடையில் இருக்கும் வாழ்க்கையை வாழ சி என்ற சாய்ஸ் பல இருக்கு. ஏ என்ற ஆக்சன் சரியாக இருக்க இ என்ற எக்ஸலன்ஸ் பூக்கும். எஃப் என்ற ஃபேமும் கிடைக்கும். ஏ என்ற ஆக்சன் சரியாக இருக்க இ என்ற எக்ஸலன்ஸ் பூக்கும். எஃப் என்ற ஃபேமும் கிடைக்கும். ஜி என்ற குளோரி உதிக்க ஜி என்ற குளோரி உதிக்க ஹச் என்ற ஹாப்பினஸ் மலரும். ஐ என்ற எனக்குள்ளே ஜி என்ற குளோரி உதிக்க ஹச் என்ற ஹாப்பினஸ் மலரும். ஐ என்ற எனக்குள்ளே. நன்றி. நன்றி, நன்றி சார், அருமை. அதாவது ஒரு வித்தியாசமான ஏபிசிடி படிச்சீங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. இப்ப ரெடியா சார்? வினிதன் சார், நீங்க ரெடியா? நீங்க இல்ல, நீங்க ரெடி இல்லைன்னா இன்னொரு ஆள் ரெடியா இருக்கிறாங்க. இனிய நண்பர்களே, எம்ஒஎம் நண்பர்களே, உங்களிடையே கவிதை நடையில உரையாட சொல்லி நம் நண்பர் திரு ஸ்டீபன் ராஜ் கேட்டுருக்காரு. கனிரசம் தானே பருவ சொல்றாரு, கரும்பு தானே சாப்பிட சொல்றாரு, அமிழ்தம் தானே தெள்ளுற்ற தமிழமுதின் சுவையைத்தானே காண சொல்றாரு. அப்படிங்கிறதுனால சரி என்று ஒத்துக்கொண்டேன். நான் இப்ப நல்ல குறுந்தொகைங்கிறாங்க. அந்த குறுந்தொகை பாடல்கள்ல கொஞ்சம் ஒரு எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கிறது. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பரிபாடல், ஓங்கு பரிபாடல், ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், இத்திரத்த எட்டு தொகை, அது பாடல் இருக்கு. அது மாதிரி ஒரு தனிப்பாடல்ல சங்க நூல்கள், எட்டு தொகை நூல்களை சொல்ல வந்தவர் நல்ல குறுந்தொகையினாரு. என்னென்னலாம் நல்லது இருக்குன்னு பார்த்தேன். அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே நாங்க. அவ திணைப்புணத்துல அவரை பார்த்தாலாம், அவ வேட்டையாட வந்தான், கண்கள் கண்டன, காதல் மலர்ந்தது, அது இயற்கை புணர்ச்சிங்கிறாங்க. களவு வாழ்க்கை தொடர்ந்தது, தோழி அறிவுறுத்தினான். என்னவா, மழை பெய்யுதான், மழை பெய்யறதுனால வான் காணலையாம், நிலம் முழுவதும் அப்படியே நீர் ஒழுகி இருக்கான், பறந்து இருக்கான், அதனால நிலம் காணலையா. மாலை வந்ததுனால மலை காணலையா, அது இருளாயிருச்சு. எப்படி வந்த? இந்த வேங்கை மரங்கள் பூத்து குலுங்குதே, இந்த மலர வாசனைய வச்சு வந்தியா? இப்படியெல்லாம் வராதே, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிற. இது அவனுக்கு சொல்றது. அலர் அறிவுறுத்தல். இந்த ஊரு முழுவதும் கண்டது மன்னும் ஒரு நாள் தான் பார்த்த, இந்த ஊரு முழுவதும் மறைஞ்சு இருள் கொண்டது மாதிரி, கிரகணம் முடிச்சது மாதிரி தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வள்ளுவன் சொல்றான். குறுந்தொகை சொல்லுது, இந்த நெய்தல் நிலத்துல அந்த மணல் இருக்குல்ல, அது பனைமரத்துல போய் பட்டுச்சான். அவ்வளவு அந்த வழியினா காற்று, அந்த காற்று வீசி அங்கே அலர்து. அப்படி ஊரு பூரா பேசுது, கொல்லுன்னு, சீக்கிரம் திருமணம் செஞ்சுக்க அப்படின்னு அவ சொல்றா. திருமணம் நடக்குது. அவங்க யாயும் யாயும் யாராகியரோ, ரெண்டு பேரும் எம்முறை எரிதும், நாங்க ரெண்டு பேரும் ஒரு செம்புல பெயல் நீர் போல
உன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. ரெண்டு பேரும் உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்புங்கிறார். அவர்களுடைய நட்பு காதல் பெருகுது. ஆனா எவ்வளவு நாள் இருக்க முடியும்? அவங்க பிரிஞ்சுதானே ஆகணும். ஏன் பிரிகிறாங்க? பொருள்வையில் பிரிதல்ங்கிறாங்க. 3 காரணம் சொல்றாங்க. ஒண்ணு, அறவோர் கழித்தலும், அங்க வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடும், விருந்தோம் போடும், கூட இருக்க சுற்றத்துக்கெல்லாம் பண்ணணும். இவனுக்கு என்ன? ஈந்து புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. சான்றோனாக்கணும்னா இன்னைக்கு எவ்வளவு பணம் வேண்டியது இருக்கு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு, அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு. அதனால பிரியறா. 2வது காரணம். 3வது காரணம், குடும்பத்தோடு இணைந்து வாழ்கிறது. அதாவது அறத்தோடு பொருளீட்டி இன்பம் துய்ப்பது தமிழர் நெறி. பிரிஞ்சு போறான். பிரிஞ்சு போனா அவனுடைய நிலைமை என்ன? அவளுடைய நிலைமை என்ன? மாலை கடந்துருச்சான், ஆனா ராத்திரி இரவு கங்குல் கடல் மாதிரி இருக்கான். நான் எப்படி கடக்க போறேன்னு அவன் இருக்கா. அவன் இங்கு உயிரும் அங்கு உடலும் ஆனமழை காலம். இப்ப கார்காலத்துல வர்றாங்க. கூடி கார்காலம் வந்துருச்சு, இருந்தாலும் அவன் வரல. இவன் நான் இத கார்காலம்னு நம்ப மாட்டேன், ஏன்னா கணவன் வரல. அவன் பொய் சொல்ல மாட்டான். அப்ப அந்த ஒரு நம்பிக்கை, வாழ்க்கையை நம்பிக்கையோடு அந்த தமிழர் வாழ்வு ஓடுது. அவன் வர்றான், வந்தா நன்றி தெரிவிக்கிறான். நீ எப்படி ஆற்றி இருந்தான்னு கேட்கிறா. அடுத்த வீட்டுக்காரி அமிழ்தம் உண்கிறா. அடுத்த வீட்டுக்காரி அமிழ்தம் உண்கணுமா. ஏன்னா அவதானா சொன்னா உன் கடமை சீக்கிரம் வந்துருவேன். காக்கைக்கு 7 களத்துல சோறு கொடுத்தாலும் அது கொஞ்சமா. ஏன்னா காக்கை கரையுமா. அதை கேட்டு கணவன் வந்துருவான்னு இருக்காங்க. 2 பேரும் வருகிறார்கள், கூடி மறுபடி வாழ்கிறார்கள். அறத்தோடு பொருளீற்றி அந்த பொருளோடு இன்பம் துய்ப்பது தமிழர் வாழ்க்கையின் குறுந்தொகை மிக அழகாக சொல்லுது. அந்த குறுந்தொகை செய்திய உங்களோடு உரையாக, அது கவிதை உரையான்னு தெரியல, பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த பெரு வாய்ப்புக்கு இனிய நண்பர் ஸ்ரீவன்ராஜ் சாருக்கும் இங்குள்ள ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி சார், நன்றி. அதாவது நாங்க இந்த இந்த நிகழ்ச்சி நடக்கணும்ன்றதுக்கு, ஒரு வித்தியாசமா நடக்கணும்ன்றதுக்கு தான் 1 வாரத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் எப்படி பேசணும், எப்படி நம்ம இது பண்ணணும்னு போட்டேன். ஆனா முதல் நாள் போட்டவும் யாரும் பேர் கொடுக்கல, 2வது நாள் போட்டவும் பேர் கொடுக்கல, 3வது நாள் போட்டவும் பேர் கொடுக்கல. இன்னைக்குதான் வரிசையா நிக்கிறப்ப உண்மையே கஷ்டமா இருக்குது. அதாவது நம்ம ரெகுலரா பேசுறது ஓகே, கொஞ்சம் அதுல இருந்து மாறுபடணும்ன்றதுக்காக தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்துது. ரெகுலரா பேசுறோம்ன்றப்ப அடுத்த முறை கவிதை நடை போடும் போது எல்லாரும் சிறந்த கவிதையோடு, அதாவது கவிதையும் இருக்கக்கூடாது, அதே நேரத்துல உரையாவும் இருக்கணும், கவிதை சொற்களா இருக்கணும். அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய பார்வை. மற்றபடி இல்ல, ஒரு சஜஷன் தான் சொல்றேன். அடுத்த முறை வரும்போது எல்லாரும் கொஞ்சம் நல்லா ரெகுலரா, நம்ம எப்பயுமே வழக்கம் போல பேசுவது இல்லாத ஒரு மாறுதலாக பேசுறதுக்கு பழகி கொள்வோம். வாங்க கோபால் ரத்னம் சார் பேசுங்க. இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார், மாறுதலுக்கு இல்ல. நம்ம நீங்க வழக்கம் போல பேசுற மாதிரி தான் பேசுனீங்க. முதல்ல ஒரு 2 சொல் நம்ம கரெக்டா இருந்தது, வழக்கம் போல பேசுற மாதிரி இருந்தது. அதுக்காக தான் நான் இதை சொன்னேன். மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல, நீங்க தவற நினைக்கலாம். எழுதி வச்சு பேசல. அது இல்ல இல்ல, அதுக்குதான் அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்காக தான் ப்ரிப்பரேஷனுக்காக தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுன்னு சொல்ல வரேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எழுதி கவிதை நடையில எழுதி வச்சு பேசுனா உரையா இருக்காது. அது அதாவது கவிதை நடையிலே பேசணும்னா அப்ப அது உரையா இருக்காது. அது எக்ஸ்டெம்பரா வந்தாதான் உரையா இருக்கும். இல்ல சார், எக்ஸ்டெம்பரா பேசுறதுக்காக நம்ம இத பண்ணல. இந்த நிகழ்ச்சி எக்ஸ்டெம்பரா நம்ம எப்பயுமே தான் பேசிட்டு இருக்கோம். இந்த முறை நம்ம கொஞ்சம் மாத்தி பேசணும்ன்றதுக்காக தான் 1 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் நான் போட்டேன் கூட. ஆக்சுவலா என்னோட வாய்ஸ் மெசேஜ்ல கொஞ்சம் தயார் செய்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டேன் நானு. அதனாலதான் நான் உங்களுக்காக சொல்ல வரல. எழுதி வச்சு ஒழுங்கா படிச்சா அது படிக்கலாம். அந்த மாதிரி நாங்க எல்லாமே எழுதி வச்சுதான் படிச்சோம்.
வேற ஒண்ணும் இல்ல. நீங்க தவறா நினைக்க வேண்டாம். ஒரு ஒரு விளக்கம்ன்றதுக்காக இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா உரைநடையே எழுதி வச்சு படிக்க முடியாது. அதுக்காக சார் அந்த கவிதைனா உரைநடையா பேசக்கூடாது சார். உரைநடையா பேசாத கொஞ்சம் இதே மனசுல படிச்சு ஒரு 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 உருவம் கொடுத்துடுறோம். கவிதைனா கவிதையை எழுதி வச்சு படிக்கலாம். உரைநடைனா உரைநடையை எழுதி வச்சு படிக்க முடியாது. உரைநடைங்கிறது எப்பவுமே பேச்சு வழக்கு. இது உரைநடை இல்லை. இது உரைநடை இல்லை. தயவு செய்து மன்னிக்கணும். உரைநடை இல்லை. இது இன்றைக்கு நடையில ஒரு உரை விளக்கமா கொடுத்திருந்தேன் நான். கவிதை அதாவது வார்த்தைகள் வந்து கொஞ்சம் அப்படி கவிதை நடையில் இருக்கணும். அதே நேரத்துல கவிதையாம இருக்கக்கூடாது, உரைநடையாம இருக்கக்கூடாது. அந்த கவிதை பேசுறப்ப வார்த்தை வந்து கொஞ்சம் கவிதை நடையில இருக்கணும்ன்றதுதான். அதுக்குதான் நான் ஒரு வீடியோவும் போட்டேன். இப்ப நான் கடைசியா போட்ட வீடியோவும் குழப்பிக்காதீங்க, தெளிவா இருங்கன்றதுக்காக தான் வீடியோ போட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல சார். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வாங்க சார், கோபாலரத்னன் சார் வாங்க சார். ஆடியபிளா? ஆடியபிள் சார். ஆடியபிள். அனைவருக்கும் வணக்கம். நானும் கூட உங்களுடன் பயணிக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. இது சாத்தியமானது மைண்ட் யுவர் மைண்ட் பல்கலைக்கழகத்தில். நன்றி ஸ்டீஃபன் சார். இருந்தாலும் நான் கடைசி பெஞ்ச். அவ்வப்போது எட்டி பார்க்கும் மாணவர்களில் நானும் ஒருவன். வீடெல்லாம் விருந்தினர். விருப்பத்துடன் கவி பாட காலமேது நேரமேது. இருந்தாலும் நானும் முயன்றேன் முயலை போலவே. ஆமையை தோற்கடித்தேன் இன்றே. ஏதோ நினைவுகள் என்றோ நடந்தவை. கனவில் மின்னும் ஒளிக்கீற்றுகள். கற்பனை கெட்ட கனவுகள். கலையும் கார்மேகங்கள். ஏனோ தெரியவில்லை இப்போதெல்லாம் இயற்கையை நேசிக்கிறேன். இயன்ற வரையில். அவையெல்லாம் பஞ்சபூதங்களாயிற்றே. வணங்குகிறேன் அப்படியே. யாதும் ஊரே யாவரும் கேளீர். கணியன் பூங்கொண்டனார் கூத்து. எத்துணை பெரிய விசால மனது. இணையத்தில் இன்று இணைந்த நம் உறவுகள் ஆலமரம்தான். விழுதுகள் ஏனோ ஏராளம். பலனோ எதிர்வரும் தலைமுறைக்கு. ஓ நண்பனே நினைவில் வை. மூத்தோர் சொல் அமுது என்பார். முயன்று சுவைத்திடுவீர் செவி வழி அமுதை. நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். அருமை, மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. லாவண்யா இருக்கீங்களா? வாங்க. வாங்க லாவண்யா. மைக் ஆன்ல தான் இருக்கு. ஆன் பண்ணுங்க. மைக் ஆன்ல இருக்கு. சாரி சார், மைக் ஆன். ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த உரையாடல் மாதிரியான ஒரு கவிதை அப்படின்னு எழுதுறதப்போ நான் படிச்ச ஒரு கதையின் தாக்கமா தான் இந்த உரையாடலை கொண்டு வந்தேன். இந்த உரையாடல் வந்து நமக்குள்ளே நாம் பேசிக்கிற மாதிரியான ஒரு உரையாடல் அப்படிங்கிற கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கடினமான அந்த கதை படிக்கும் பொழுது மனது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால அதை பேஸ் பண்ணி எழுதின ஒரு பிறந்து பழகிய பின்னரா பூமிக்கு வந்தோம். இல்லையே, புத்தம் புதிய பூவாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய ஜீவனாய் வந்தோம் நாம். இங்கே நிகழ்கின்ற ஒவ்வொன்றும் ஒரு புதிய அனுபவம். நம்மை அரவணைத்து அமுதூட்டியவளை தாய் என்றோம். அவளின் சிரிப்பை ஸ்பரிசத்தை உணர்ந்து தெளிந்தோம். அவள் அடையாளம் காட்டியவர்களை உறவுகள் என்று உணர்ந்தோம். பொத்தி பாதுகாத்தாள். சிறிது காலம் சென்று பள்ளிக்கூடம் அனுப்பினாள். அவள் அரவணைப்பை விட மனமில்லாது அழுது கொண்டே சென்றோம். கொஞ்சம் கொஞ்சமாய் பழகிவிட்டோம். புதிய நண்பர்களை
கண்டுபிடித்தோம். நமது வட்டம் பெரிதானது. பல அறிமுகம் கிடைத்தது. சிறிது சிறிதாய் வகுப்புகள் மாறி செல்ல செல்ல பெரிது பெரிதாய் இடைவெளி நமக்குள் அதிகரித்தது. பருவம் வந்தது. நமக்கே நமக்கான ஒரு புதிய உறவு வந்தது. நம்மை பெற்ற உறவு தூரமானது. காலப்போக்கில் அந்த உறவு சிறு புள்ளியானது. இதில் பலரும் விதிவிலக்கு, அதில் சந்தேகமே இல்லை. அதில் சந்தேகமே இல்லை. கருவறைக்குள்ளும் கண்ணுக்குள்ளும் சுகமாக வைத்து வளர்த்த அவளை வீட்டிற்குள் வைப்பதே சுமையென கருதி அனாதை விடுதியில் சேர்த்து விடுகிறோமே. அன்னையை அந்நியமாய் நினைக்க அனுபவம் சொல்லிக் கொடுத்ததோ? ஆம்தானோ இல்லையோ குழப்பமாய் இருக்கிறதே என்று நினைத்தாலும் நமக்குள் நாம் பேசினால் நிச்சயம் ஒன்று நன்கு புரியும். அனைத்துக்கும் தேவையில்லை அனுபவம் என்று. நன்றி. மகிழ்ச்சி. சூப்பர். நன்றி சார், நன்றி. இது வந்து வைரமுத்து ஐயாவுடைய வைரமுத்து சிறுகதைகள்ல முதல் கதையா. அவங்க அப்பா அமெரிக்கால இருப்பாங்க. அந்த பையன் வந்து அவங்க அப்பாவோட இறப்புக்கு வருவாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டை வித்துட்டு அந்த காசை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவை கொண்டு போய் அந்த அனாதை விடுதியில விட்டுட்டு அவங்க பையன் திரும்பி பார்த்து கை காட்டுவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவன் வந்து திரும்பி பார்க்காமலே போயிடுவாரு. அந்த பையன் அங்க போய் ரீச் ஆகி கொஞ்ச நேரத்திலே வந்து அவங்களும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். அப்ப வந்து அந்த ஒரு தாக்கத்துல எழுதின ஒரு விஷயம் தான் இது. ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா இருந்ததுமா. ரத்னவடிவேல் சார் வாங்க. வணக்கம். நான் எதிர்பார்க்காமல் எழுதின ஒரு கவிதை உரைநடை. இப்பதான் கடகரன் எழுதி முடிச்சேன். நான் எதிர்பார்க்க இல்லை என்னத்தை பேசுறது என்று எனக்கு ஒரு ஐடியா இருக்கே இல்லை. 2 பேர் பேசினவுடன் தான் எனக்கு அந்த ஐடியா வந்து நான் அப்ப அதை எழுதியிருக்கேன். வாசிக்கிறேன், கேளுங்கோ. என்னருமை நண்பர்கள் வந்த தினந்தோறும் இங்கே தங்கி அறிவுக்கு வேலை தரும் உங்கள் மனதை கவனியுங்கள், மைண்ட் யோர் மைண்ட் என்கின்ற இந்த தளத்தினிலே இணைந்திட வந்திட்ட வாய்ப்பு பேரெனக் கொள்வேன். வாய்ப்பு உருவாக மறைமுகமாய் உதவிட்ட கருத்தாளர் ஜெயந்தி பாலகிருஷ்ணனை இவ்வமயம் நினைக்காது இருந்திட முடியாது. நேரிலே காணவில்லை, சந்தித்து பேசவில்லை. ஆனாலும் உள்ளம் ஒருமித்து உவகையுடன் பேசியதால் வந்திட்ட வாஞ்சையது சொல்லி மாளாது. சென்னையிலே சந்திக்க ஏற்பாடு தன்னை உண்டாக்கி என்னை உவகைக்கு ஆளாக்கிய தளத்தின் தளபதி ஸ்டீபன் ராஜ் தான் மட்டுமல்ல, கூடவே 7 வரை கூட்டி வந்து சந்தித்த பொழுது 9 திங்களின் முன்னாகும். தினமும் மாலை 7 மணி என்றானதும் எல்லா வேலைகளையும் ஒரு புறத்தை தள்ளி வைத்து ஓடோடி வந்து கணனி முன் இருந்தபோது என் குடும்பம் என்னை ஏளனம் செய்தது. சென்னையில் வந்து அவர்களையும் சேர்த்து சந்தித்து மகிழ்ந்த அந்த தருணத்தில் கழித்தது நான் மட்டுமல்ல, அவர்களும் தான். ஆஹா, ஜூம்தள நண்பர்களாய் இல்லையே இவர்கள், ஏதோ நீண்ட காலம் நெருங்கிய உறவாக அல்லவோ பேசி பழகினர் என்று இவ்வாறு என் குடும்பத்தார் வியந்ததொன்றும் வியப்பல்ல எனக்கு. எம்மை கண்டிடவே ஸ்டீபன் அவர்களுடன் வந்திட்ட அம்மையர்கள் லதா, அவருடனே கல்யாணி, வேணு மீரா, அன்பர் ரவி அவர்கள், கூடவே ராமுசார் ஒன்றாக விருந்துண்டு பரிசுகள் எனக்களித்து மனங்குளிர மகிழ்ந்து உரையாடி விடபெற்ற போது அகமும் புறமும் மகிழ்ந்தேன். மீண்டும் ஒரு வாய்ப்பு கழிந்த மாதத்தில் சென்னை வந்தேன். அத்தோடு சென்றேன் கோவை நகருக்கும். அங்கேதான் நம் தளத்தின் முதுகெலும்பு இருப்பதறிந்து மகிழ்ந்தேன். சந்திக்கும் வாய்ப்புக்காய் அந்த முதுகெலும்பு நாராயணமூர்த்தி அவர்களை நாடியே பேசினேன். இதோ வந்தேன் என்றுதன் இல்லத்தாளுடனே ஓடோடி வந்து எம்மிடம் நாடி நீண்ட நேரம் வாஞ்சையுடன் பேசியப்போ அங்கிருந்த என் நண்பர் கேட்டார், இப்போதான் முதல் சந்திப்பா? ஏதோ பலகாலம் பழகிய அன்புலத்தார் போன்றே இருக்கிறதே என்றே வியந்தார். நன்றி ஐயா, நாராயணமூர்த்தி ஐயா, உங்கள் அருமை துணையாருக்கும் கூறிடுங்கள் என் குடும்பத்தார் நன்றிதனை.
அத்தோடு நீங்கள் தந்த அருமை அன்பு பரிசதற்கும் நன்றி நன்றி. சென்னை திரும்பும் நேரம் வந்ததுமே வந்ததோர் அழைப்பு, மீண்டும் ஸ்டீபன் அவர்களின் தொலைபேசி வழியாக. வாருங்கள், நான் சந்திப்பேன், தொடரூந்து நிலையமதில் தவறாது சந்திப்பேன் என்றார் அன்புருக. தொடரூந்து நிலையமதில் அவர் குறித்த இடம் நாடி நான் சென்ற வேளை செல்ல முன்னே என் கரம் பிடித்தது ஒரு கரம். அவரேதான் சுட்டெரிக்கும் அந்த வெயிலிலும் எமை நாடி வந்த அந்த அன்பு பிணைப்பை எப்படி நான் உரைப்பேன்? உண்மையிலே நான் உள்ளம் உருகிவிட்டேன். அனைவரையும் இவர் அன்பால் இப்படித்தான் கட்டி போடுகிறார். அன்பு பரிசு தந்திட்டார். தளத்தின் ஒரு தளபதியாய் என்னையும் அங்கீகரித்து தந்திட்டார் கேடயம் தன்னை. என் சிறிய பேர குழந்தைகளுக்கும் மறவாது தந்த பரிசினையும் மகிழ்வோடு பெற்றோம். நன்றி ஐயா, நன்றி. உங்கள் அன்புக்கு நன்றி. அன்பு துணை மாலதிக்கும் கூடவே கூறிடுங்கள் எம்மனைவர் அன்புதனை. இன்பத் தளத்தினிலே நாம் பெறும் அறிவுக்கு அளவே இல்லை. அந்தளவே உள்ளபடி அன்பான நண்பர்கள் தரும் இன்பத்திற்கும் அளவில்லை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அன்புருக நடந்து கொள்ளும் அனைத்து நல் இதயங்கட்கும் நன்றிகள் பல பல. வாய்ப்புக்கும் அதே சமயம் நன்றிகள் பல பல. நன்றி, வணக்கம். அருமை அருமை சார். சிறப்பு சிறப்பு. இந்த நேரத்துல வந்து பிரமாதப்படுத்திட்டீங்க. கொண்டுட்டீங்க சார். நன்றி நன்றி நன்றி. ஆமா சார், நம்ம தளம் வந்து ஒரு ஒர்க் ஷாப் ஆயிடுச்சு. இங்க வந்து உட்கார்ந்து அவர் எழுதியிருக்காரு பாருங்க. அதுவும் அந்த நடை ரொம்ப அழகா இருக்குல்ல. நல்லா இருந்தது சார், ரொம்ப நல்லா இருந்தது. கேட்கறதுக்கு சுகமா இருக்குது ஒரு பக்கம். நடை வந்து அவ்வளவு அழகா இருக்கு. அதுல ஒரு உணர்ச்சியை வேற கலந்து இருக்காரு. அந்த கலந்து இருக்காரு. கல்யாணி மேடம் போட்டாங்க பாத்தீங்களா, எல்லாரும் கண்ணும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. தொடர் உந்து. நான் இப்பதான் யோசிச்சுட்டு இருக்கேன், அடுத்த முறை நம்ம வந்து தலைப்பு கொடுத்துடணும், இல்லைன்னா எல்லாரும் மைண்ட் பத்தி பேசுவாங்க, அந்த மாதிரி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுனே இருக்கிறேன். அடுத்த முறை வரும்போதே ஒரு 10 தலைப்பு கொடுத்துடணும், இந்த தலைப்புக்குள்ள பேசுங்கன்னு சொல்லிட்டு. இப்ப திருப்பி பேசி இல்ல, இது நான் மைண்ட பத்தி பேசுவதாக இல்லை. இது நான் என்னுடைய இந்த கருத்தை நான் சொல்வதற்கு, இதை சொல்றதுக்கு எனக்கு ஒரு தளம் எப்ப வாய்க்கும் என்று பார்த்து கொண்டிருந்தேன் நான். ஆனபடியினால இந்த இந்த விஷயங்கள் இவ்வளவும் நான் சொல்ல வேணும் என்று எனக்கு தொடர்ச்சியாக இந்த மனதில இருந்த ஒரு எண்ணம். ஆனா அது இன்றைக்கு இப்படி திடீரென்று வந்தது என்று நான் எதிர்பார்க்க இல்லை. அருமையான சந்தர்ப்பம். ஆனபடியினால உங்களோட வார்த்தைகள் ரொம்ப அழகா இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா எழுதி. வினிதா சார் ஏதோ சொல்றாங்க, சொல்லுங்க சார். இல்ல சிறப்பா இருந்தது, மகிழ்ச்சி, நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்லாங் சேர்ந்ததுல ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு புதிய நபர் ஒருத்தர் பேச போறாங்க நம்ம தளத்துல. இப்ப வந்து பிரதிபா, வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம், வாங்க. நான் இதுதான் முதல் தடவையா இந்த மைண்ட் யுவர் மைண்ட்ல சேர்ந்துட்டு இருக்கேன். அது கூட இப்ப லாஸ்ட் மினிட்ல தான் பார்த்தேன். அதனால நிறைய எழுதல, ஒரு 2 கவிதைகளை மட்டும் இப்ப ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். முதல்ல வந்து அம்மாவை பத்தி. அம்மா, உனக்கு நான் சிலையும் வைக்கவில்லை, கடனும் வைக்கவில்லை. எத்தனை முறை நம் இருவருக்கும் இடையில் மௌனப்போர், வார்த்தை சண்டை, வாழைப்பழ ஊசியாக நான், பதிலுக்கு இடிக்கும் வெடியாக உன் கை. அடுத்த நிமிடமே ஐஸ் கட்டி அணைப்பு, நெஞ்சம் பிளந்து பிரணமாகி மீண்டும் முட்டி உருகி வழிந்து துவண்டு சேர்ந்து. இது நமக்குள் மட்டுமே 40 வருடங்கள் சாத்தியம். சத்தியமாக காதலனோ கணவனோ இத்தனைக்கும் கண் காணாமல் ஓடியிருப்பான். இருந்தும் நான் உனக்கு நன்றி சொன்னதில்லை. சொல்லாலும் செயலாலும், மறந்தாலும் மறுத்தாலும் எனது என்ற கர்வம். உன்னிடம் எனக்கும் என்னிடம் உனக்கும் உள்ளது இந்த உரிமை. இந்த நட்பும் பந்தமும் அன்பும் எப்படி இன்றும் இன்னும் தெரியவில்லை. மனதிலோ மிக அருகிலோ நீ இல்லாது இருந்தாலும் என்றோ எனக்கு வரும் ஏற்றத்திற்கும் எப்பொழுதோ வரும் நெஞ்சு வலிக்கும் நிச்சிந்தையாய் மனம் உன்னையே நாடும். இப்படிக்கு உன் மகள். அடுத்தது சொல்லலாம். சொல்லலாம்.
இன்னும் 2 சொல்லலாமா? இன்னும் ஒண்ணு வாசித்துருங்க, ஏன்னா நேரம். ஓ சரி, அப்ப குட்டியா ஒண்ணு சொல்லிடுறேன், அடுத்த தடவை பெருசா சொல்றேன். சரி? சொல்லுங்க. அறிவுஜீவி. சுற்றிலும் சுத்தமான காற்று, சியல்லோ வெள்ளையில் ஏர் இந்தியா விமானம், மேலே நிர்மலமான வானம், வெள்ளி தலைப்பாட்டி, தும்பை பூ இட்லியுடன், சீருடை வெண்மையில் க்ளோஸ்அப் குழந்தைகள், நெருங்கி கட்டிய வெள்ளை குண்டுமல்லி, ஓரத்தில் அழுக்கு ஜீன்ஸும் கருப்பு ஜோல்னாவும் காலி பர்சுமாக நான். சூப்பர், மகிழ்ச்சி. ஒரு கைதட்டலாம் கொடுக்கலாம் மேடம். அடுத்தது பெரிய கவிதை வாசிக்கிறேன் சார், சான்ஸ் கொடுத்தா. இன்னொரு நிச்சயமாக மகிழ்ச்சி மேடம், ரொம்ப நன்றி. வாங்க, நேரம் கிடைக்கும் அது எங்களுடைய இணையம். ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். வாங்க வேலம்மாள் மேடம், வாங்க. வேலம்மாள் மேடம் பேர் கொடுக்காதனால எனக்கு கடைசியில கூட வேண்டியதா. பரவாயில்ல, அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன். அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா நான் வெளியூர்ல இருந்தேன், ஒருவேளை கலந்து கொள்ள முடியாம போயிட கூடாதுன்னு பயத்துலதான். அனைவருக்கும் வணக்கம். மிகச் சிறப்பாக கவிதை வாசித்த அனைத்து சொந்தங்களுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்னிக்கணும், இது கவிதை இல்லை, கவிதை நடையில் உரை. கவிதை நடை உரை. ஆமா, என் அன்பு சிலர் 2 தடவை வாசிச்சனால கவிதை மாதிரி உணர்வு வந்துட்டு எனக்கு. வேற ஒண்ணும் இல்லை. அடுத்த முறை வரும்போது கவிதை வாசி கூட ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவேன். என் அன்பு தோழர்கள், அழகான என் வீட்டில் அடுக்கடுக்காய் புத்தகங்கள், அழகு ஓவியங்களாய் என் வீட்டில். சின்ன வயதிலேயே புத்தகம் படிக்க மிகவும் பிடிக்கும். உண்ணும் போதும் உறங்கும் போதும் அம்மா படிக்க கூடாது என்று சொன்னாலும், ஏன் அடித்தாலும் கூட படிப்பதை விடவே இல்லை. ரொம்ப ஆசையாக புத்தகத்தை படித்திருக்கிறது. வெஞ்சனம் வாங்கிய துண்டு தாள்களை கூட படித்திருக்கிறேன். வெஞ்சனம் அந்த வெஞ்சனம்னா அதுக்காக திரும்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். வெஞ்சனம் என்றால் பலசரக்கு சாமான்களை வெஞ்சனம் என்று சொல்லுவோம். அந்த வெஞ்சனம் வாங்கிய துண்டு தாளை கூட விடுறது கிடையாது. புத்தகங்களை என் தோழியர் ஆக்கியது, அது தோழர்கள் ஆக்கியது என்னுடைய அன்பு அக்கா நளினிதான். வீடு வீடாக அவளுக்காக வாங்கி கொடுத்த புத்தகங்கள் சில வேளையில் என்னை பார்த்து கேட்டன, ஏன் நீ மட்டும் என்னை புரட்ட மாட்டாயா என்று. அப்படி புரட்டிய புத்தகங்கள் ஏராளம். அக்காக்காக வாங்கிய புத்தகங்களை புரட்டியது ஏராளம். ஆனால் கொஞ்சம் புரட்டி பாறேன் என்று என்னை சொன்ன புத்தகங்கள் என்னை புரட்டியது. எனக்கு தோழியர்களாகவே மாறின. தூக்கத்திலும் என் கனவாக வந்து என்னை பார்த்து அவர்கள் சிரிப்பார்கள், பேசுவார்கள், கொஞ்சுவார்கள். என் அன்பு தோழியர்கள் அன்பான, இதமான, பண்பான, பதமான அந்த என்னோடு, என் என்போடும் என் உயிரோடும் கலந்து விட்டார்கள் என்றே சொல்ல வேண்டும். என் ஒரு வேடிக்கை என்னவென்றால், என் தோழியர்களை புரட்டி புரட்டி பார்த்த அந்த ஒரு நாளிலே விடுதியில் என்னை அந்த விடுதி நூலகத்திற்கு உள்ளேயே வைத்து பூட்டி விட்டார்கள். அதுதான் வேடிக்கை. அந்த இரவு முழுவதும் என் தோழியர்களோடு நான் படுத்து உறங்கினேன். காலையில் தான் வெளியே வந்தேன். அனுபவத்தை இன்னும் என்னால் மறக்க இயலவில்லை. உரமுள்ள நெஞ்சம், திறமுள்ள நெஞ்சம், செம்மையால் மலர்ந்த நெஞ்சம், எல்லாம் தந்தவர்கள் என் புத்தக தோழியர்களே. எல்லாம் தந்தவர்கள் என் புத்தக தோழியர்கள். அது மட்டுமல்ல, என் புத்தக தோழியர்கள் அது மட்டுமா செய்தார்கள், வாழ்வினில் செம்மை செய்தார்கள், மாண்புகள் தந்தார்கள், என்றும் என்னை தாழ்த்திடாமல் காத்தார்கள், அகத்தில் ஒளியேற்றினார்கள். ஒளியேற்றிய என் அன்பு தோழியர்களுக்கு மீண்டும் என் நன்றி. இந்த வாய்ப்பை தந்த ஸ்டீபன் சார் உள்ளிட்ட அனைத்து சான்றோர்களுக்கும் என் அன்பின் நன்றி. நன்றி மேடம். அருமை அருமைமா, வேலைமா நல்லா இருக்குமா, அருமை. அது எப்படி தனியா பார்த்தீங்க நீங்க அந்த இதுல லைப்ரரியில? ஆமா, ஒரு நாள் வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். எல்லாரும் உட்கார்ந்து படிச்சுட்டே இருப்போம். ஒரு நாள் வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க. பூட்டிட்டு போனா கத்தி கத்தி பார்த்தேன். அந்த வாட்ச்மேன், சுத்தி வரக்கூடிய வாட்ச்மேன் கூட அதை கவனிக்கல. வேற என்ன பண்ண, புத்தகத்தோட புத்தகமா தூங்கிட்டேன். என்னன்னா, எனக்கு விடுதியில தனி அறை, அதனால தோழியர்களும் என்னை தேடாம விட்டுட்டாங்க. எப்பவுமே இரவு தாமதமாக போவோம். அப்புறம் தான் காலையில் ஒரு 4 மணிக்கு அந்த
வாட்ச்மேன் அப்படி தட்டிக்கிட்டே வருவாள். அப்புறம் ஜன்னலை திறந்து நான் உள்ள இருக்கேன்னு சொன்ன பிறகு திறந்துட்டு வெளியே போனேன். ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் என்பது வேற வித்தியாசமான அனுபவம் மேடம். உண்மையிலே வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவம். ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களை காணோம்னா லைப்ரரி தேடலாம். ஏன்னா எல்லாருமே நூலகத்துக்கு போவோம், இரவு போய் அங்க படிப்போமா. ஆனா என்ன ஆயிட்டுது, இப்படி ஆயிட்டுது. அந்த ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்கும், அதுக்கு பின்னால நான் உட்கார்ந்து இருக்கேன். இவ யாருமே கவனிக்காம அந்த மாணவி கூட்டிட்டு போயிட்டா. ரொம்ப தைரியசாலி போல வேலைமா நீங்க. எப்பவும் அப்படிதானே மேடம். அதனால தானே தனியாக பயணம் நிறைய பண்றேன். இல்ல அந்த தைரியத்தை எல்லாம் அந்த புத்தகங்கள் தான் எனக்கு கொடுத்தன. மேடம் புத்தகம் தான் இருக்கும், பேய் இருக்காது, கவலைப்படாதீங்க, பயப்பட தேவையில்லை. இல்ல அம்மா சொல்ல சரிதானே. ஒரு மாதிரி தனியா இருக்கும்போது ஒரு பயமா தானே இருக்கும். இல்ல மேடம், புத்தகங்கள் கூட இருக்கும்போது என்ன பயம்? இல்ல நூலகத்துக்கு எல்லாம் எந்த பேயும் வராது மேடம். வராது, எங்கேயுமே பேய் வராது சார், எங்கேயுமே முதல்ல நூலகத்துக்கு படிக்க பிடிக்காது, பேய் கூட வராது. அது படிக்க பிடிக்காது அதுக்கு. அதுதான் விஷயம். வாங்க வசந்தி மேடம் வாங்க. சார் என்னால வீடியோல வர முடியாது, எங்க வீட்ல கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால நான் இது ஆடியோ மட்டும் வரேன். பரவாயில்ல மேடம். ஓகே. நான் ஒரே ஒரு கவிதை எழுதினேன், உங்க இதுல நான் அப்புறம் கேட்கிறேன். அளவில்லா ஆனந்தத்தோடு அமெரிக்கா வந்தேன். அமெரிக்கா ஒரு அற்புதமான நாடுதான். நாம் வீட்டை மட்டும்தானே சுத்தமாக வைப்போம், இங்கே நாட்டையே சுத்தமாக வைத்துள்ளார்களே. எங்க பார்த்தாலும் பச்சை புல்வெளிகள், புல்வெளிக்கும் ஒரு சீரோடு வளர தெரியுமோ. கல்லூரிக்கு படிக்க சென்றேன், என்ன ஜாதி என்று கேட்கவில்லையே. ஆங்கிலத்திலிருந்து விஞ்ஞானத்துக்கு மாறினேன், எது வேண்டுமானாலும் படி என்றார்களே. அமெரிக்கா ஒரு அற்புதமான நாடுதான். இந்த ஆனந்தமான ராகத்தில் ஒரு அபசுரம் எப்படி வந்தது? அமெரிக்க பள்ளிகளில் துப்பாக்கி சூடாமே, பாலர்களை எல்லாம் கொல்லுகிறார்களாமே. இந்த அமெரிக்கா அருமை குறைந்து விட்டதோ? இது தொடர்ந்தால் என்ன நடக்கும்? விடையே இல்லையே, பார்ப்போம். அவ்வளவுதான். கேக்குதுங்களா? முடிச்சிட்டோங்க. சுருக்கமான சுருக்கமாக ஒரு சரியான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி மேடம். அருமை அருமை அருமை. எதிர்பார்க்கல நம்ம 10 பேர் தான் பேசுவோம் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கல. அதாவது ஒரு 7-8 பேர் தான் நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. இன்றைக்கு நம்ம நிறைய பேர் பேசிட்டோம். ஒரு மிகச்சிறந்த ஒரு உரையாடலா இருந்தது. எல்லாரும் பேசுனதுல மகிழ்ச்சி. வேற யாருன்னா உங்க கருத்துக்கள் சொல்றதுன்னா சொல்லலாம். பேசுனதுல ஒரு சில கருத்துக்கள் பேசலாம் யாராச்சும். அதான் மேடம் என்ன பேசுறீங்களா? வாங்க. பேசாதால தான் மேடம் பேசுறேன் சார். ஆனா கவிதை உரை சும்மா பேசுவீங்கன்னு தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. கவிதை எல்லாம் உங்களை பேச சொல்ல. சார் ஒரு சின்ன சஜஷன் சார். சொல்லுங்க மேடம். கொடுக்கலாமா? கொடுங்க, சொல்லுங்க சார். ஒரே ஒரு டாபிக் கொடுங்க சார். அந்த ஒரு டாபிக்கு எல்லாரும் எழுதலாம். சும்மா அது நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நீங்க டிசைட் பண்ணி ஒரே ஒரு டாபிக் கொடுங்க. அந்த ஒரு டாபிக்கே எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி எழுதலாமா? நாங்க கவிதை கலன்னு ஒண்ணு வைப்போம் மேடம். ரிப்பீட் ஆகும். கவிதை கலன்னு ஒண்ணு வைப்போம். அதுல வெறும் கவிதை மட்டும் தான் இருப்போம். அப்போ ஒரு டாபிக் கொடுத்துருவோம். அதுல ஒரு டாபிக் கொடுத்துரும். அந்த ஒரு டாபிக்ல கவிதை எழுதுவாங்க. சரி, புரியுதுங்களா? இது கவிதை களம் இல்ல. இது கவிதை நடையில நம்ம உரையாற்றணும், உரைதான் பேசணும், உரையாதான் உரை கவிதை நடையில இருக்கும். ஓகே சார். இது கூட நான் வீடியோல ஒன்னு எழுதிருக்கேன் சார். முதல்ல வந்ததுனால உங்களுக்கு நாங்க ஓகே அப்படி சரி நீங்க கவிதை வாசிக்கிறன்றதுனால சொல்லிட்டோம். ஏன்னா உங்களுக்கு தெரியாதுன்றதுனால. ஆமா சார். வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு தொடர்ந்து பயணிக்கும் போது தெரியும், உங்களுக்கு தகவல் வரும். நான் உங்களுக்கு தகவல் தரோம். உங்களுக்கு கவிதைக்கெல்லாம் வரப்ப இந்த மாதிரி இது கவிதை கிடையாது. கவிதை வாசிக்கிறப்பதான் அந்த ஒரு டாபிக். இப்போ இது ஒரு உரைநடையா கொடுக்கும் போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு
பட் நீங்க சொல்ற மாதிரி ஒரு தலைப்பு கொடுக்கலாம். ஆனா ஒரு தலைப்பு கொடுக்க முடியாது, ஒரு 4-5 தலைப்பு கொடுத்து அதுல மிக்ஸ் பண்ணி எழுத சொல்லலாம். சரி சார். அப்புறம் இந்த உரைநடைக்கு கூட இன்னொன்னு வச்சிருக்கேன். அடுத்த தடவை எப்பயாவது சான்ஸ் இருந்தா சொல்லுங்க, நான் சொல்றேன். மகிழ்ச்சி, நிச்சயமா. உரைநடை கவிதை. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நான் என்ன நினைச்சேன் ஸ்டீபன் சார், சொல்லுங்க மேடம். நான் என்ன நினைச்சேன் ஸ்டீபன் சார், 7 பேரு நான் 5 பேரு தான் பேர் கொடுத்திருக்காங்க. செகண்ட் டைம் டைப் இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்னு கூட படிக்கலாம் அப்படின்னுட்டு இன்னொன்னு எழுதி வச்சுக்கிட்டு வந்தா நல்ல அமக்கலமா ஆயிடுச்சு நம்ம தளம். இல்ல மேடம், நமக்கு எப்பயுமே எனக்கு இது நல்லா தெரியும். இப்படிதான் ஆகும்னு எனக்கும் 5 தெரியும். பேர் தான் பேர் கொடுப்பாங்க, வந்தாங்கன்னா 50 பேர் பேசுவாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். நம்ம அனுபவம் தானே. அலமேலு மேடம் வந்தாங்களே பாருங்க மேடம், அலமேலு மேடம் வந்தாங்க, வந்து கவிதை வாசிக்க போறாங்க நினைச்சேன் நான். அப்படி சொல்லிட்டு உள்டாவா அப்புறம் சூப்பரா வாசிட்டு போயிட்டாங்க பாருங்க. அவங்க அருமையா வாசிட்டு போயிட்டாங்க பாருங்க. அவங்க பாருங்க எவ்வளவு அழகா, அதாவது ஒரு செய்தியை சொல்றதுக்கு எப்படி எல்லாம் அப்படி பேசிட்டு போயிட்டாங்க. அவங்க நடை இருந்தது, ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க, ஏன் வர முடியலன்றதை சொல்லிட்டாங்க, எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு டாக்டரேட், பிளாஸ்டிக் சர்ஜரி, ரிட்டையர்டு, தமிழ்ல எவ்வளவு அழகா எழுதுறாங்க, இவ்வளவு பேசுறாங்க. அலமேலு டாக்டர் அலமேலு ஆரம்பிச்சு வசந்தி ராமன் மேம் முடிச்சாங்க. 2 பேரும் ரொம்ப நல்லா இருந்தது. இடைப்பட்ட நேரத்துல பலர் வாசிச்சுங்க, எல்லாத்துமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சிலர்து இன்னும் ஒரு லெவல்ல விட அதிகமா இருந்தது. யார் யாருன்ட்டு பேர் சொல்ல விரும்பல. சிலது நல்லா இருந்தது, சிலது ரொம்ப நல்லா இருந்தது, அவ்வளவுதான் சொல்ல வரேன். இதுல வித்தியாசமா சொன்னது சொல்லலாம்னா ரத்னவடிவேல் சார் அவர் ஒரு வித்தியாசமா சொன்னாரு. ஏன்னா அவருக்கு ஸ்லாங்கும் சேர்ந்ததுனால நமக்கு இன்னும் வித்தியாசமா தோணுது. அவருடைய பர்சனல் ஒப்பீனியனை சொல்றதுக்கு இப்படி சொன்னாரு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா சொன்னாங்க. சிவகுமார் சார் முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இந்த தலைப்புல இப்படி பேச போறேன்ட்டு. அது அவ்வளவு நல்லா அவர் சொன்னபடி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டா கொடுத்தாரு. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணீங்க. ரொம்ப நன்றி. கேட்கறதுக்கு இனிமையா இருந்தது. நான் எல்லாரும் கம்ப்ளீட்டா கேட்டேன். அவ்வளவு நல்லா இருந்தது. திரும்பவும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவ்வளவு நல்லா இருந்தது. நன்றி. மகிழ்ச்சி, நன்றி, நன்றி. அமுதா இது வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க. நம்ம அலமேலு மேடம். ரைட். லதாவோட பேச்சும் பிரமாதமா இருந்ததுமா, நல்லா சொன்னீங்க. அருமை அருமைமா. வேற யாராச்சும் பேசுறீங்களா? மாலதி எதனா பேசுறியாமா? நான் கூட பாதி பாயிண்ட்ஸ் எழுதிட்டு இங்க வந்து பினிஷ் பண்ணேன் இந்த செஷன். அப்பதான் சார் எல்லாருமே எக்ஸாம் டயத்துக்கு அன்னைக்குதான் படிக்கிறோங்க சார். சார் நான்லாம் அப்படி கிடையாது சார். மினிமம் 2 நாள் முன்னாலேயாவது எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருவேன். அதாவது நீங்க எல்லாம் முன்பெஞ்சு, அது எங்களுக்கு தெரியும். என்ன சார் நீங்கெல்லாம் முன்னாடி உட்கார்ற ஆளு, முன்னாடி முன்பெஞ்சுன்னு மிடில் பெஞ்சர்ஸ் அப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். பேக் பெஞ்சர்ஸ். நாங்கெல்லாம் பேக் பெஞ்சர்ஸ். நாங்க பெஞ்ச்ல உட்கார்றது கிடையாது, வெளில ஓட்டி. வேற யார் சொல்றது பாருங்க. அலமேலம்மா விருந்துதான் ரொம்ப அமக்களமா இருந்தது. அந்த ஸ்வீட், அந்த இது, ஐயோ இப்பவே சாப்பிடணும் போல நாட்டுல ஒரு ருசி வந்துட்டு அந்த இனிப்பெல்லாம் கேட்ட உடனேயே. நிஜமாவே மேடம், அதனாலதான் ரொம்ப மகிழ்ச்சி. இனிப்பு வந்து நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நீங்க சொன்ன இனிப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பால் பாயசம். நன்றி, நன்றி. முடிச்சுக்கலாமா? சரி சார். அருமை. அமக்கலமான விருந்து கொடுத்தீங்க ஸ்டீபன் சார். என்ன மேடம்? அமக்கலமான ஒரு விருந்து. இன்னொரு சிறப்பு நாராயணமூர்த்தி சார், ரைட் ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட், அதுவும் வீடியோல இருந்திருக்காரு சார். அவரு கை தட்டணுமா அவங்க மேடம் கை தட்டணுமா? நம்ம அவருக்குதான். மேடம் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுருவாரு. அப்போ எங்களுக்கு தெரியாதா? மேடம் கம்பெனி சீக்ரெட்ல வெளியே சொல்லக்கூடாது. அதுதான். சொன்னது ஒரு சீக்ரெட், நான் சொன்னது இன்னொரு சீக்ரெட்.
சரி சரி ரைட் ஒத்துக்கிறோம். எல்லாம் உங்க வீட்டு போல நினைச்சு கூடாது. சார் இப்பதான் சொன்னார் கம்பெனி சீக்ரெட் வெளில சொல்லக்கூடாது. நாங்கெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம் சார். நாங்கெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம் சார். முதல்ல நீங்க முதல்ல சாப்பிட்டு- என்ன என்ன சொல்லுங்க சார். நாங்க சாப்பிட்டு வந்துட்டோம். இப்ப மறுபடியும் எவ்வளவு நேரம் முதல்ல வேணா வந்து உட்காருவோம். முதல்ல வந்து அபிஷியலா ஆமா, நிகழ்ச்சியை ஆமா. முடிச்சிடுவோம். நான் சாப்பிட்டு தான் உட்கார நிகழ்ச்சியை முடிச்சிருங்க சார். அபிஷேகம் முடிச்சிருக்கேன். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு அருமையான நிகழ்ச்சி. நல்லா வந்தது. அடுத்த முறை இன்னும் சிறப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஒரு 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 விதமா எப்படி வந்ததுன்றது நமக்கு தெரியுது இல்ல. அதனால வந்து அடுத்த முறை வந்து நமக்கு இன்னும் சிறப்பா இருக்கும்னு தோணுது. அடுத்த முறை விரைவில் வைப்போம். வெள்ளிக்கிழமை உங்களுக்கெல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அதிர்ச்சி கவலை. வெள்ளிக்கிழமை ஒரு நிமிஷம் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி முதல்ல